கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை நாளில், இந்த மத்தியான வேளையில் இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், அற்புத இயேசு ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், லைவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துதலை சொல்லி உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த இரண்டாவது ஆராதனைக்கென்று தேவனுடைய ஆவியானவர் தெளிவாக என்னுடைய உள்ளத்தில் வைத்த ஒரு அருமையான வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் என்னை உந்தி தள்ளி கொண்டு வந்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதத்தில் தலைப்பையும் 8வது வசனத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். தலைப்பை முதல்ல பார்க்கலாம், அப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக 8வது வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். முதல்ல தலைப்பை நீங்கள் பாருங்களேன். 34வது சங்கீதத்தின் தலைப்பை வாசித்து பாருங்கள். தாவீது, பக்க நம்பர் 689. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின பொழுது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அடுத்து 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தி கர்த்தர் நல்லவர் என்பதை கேட்டு பாருங்கள் என்று எழுதப்படலை, ருசித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருமே ருசித்து பார்க்கணும், அனுபவிக்கணும். எந்த காரியமே பட்டறிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த பட்டறிவில் தான் நமக்கு நிறைய காரியத்தை தெரிந்து கொள்ள முடியும். அனுபவ ரீதியாய் வருவது சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் வாழ்ந்து அனுபவித்தவர்கள், அவங்க சொல்கிறதெல்லாம் அனுபவம், அது நமக்கு நன்மையாக இருக்கும். படிப்பு வேற, அனுபவம் வேற. நீச்சலை வாயில் சொல்லி கொடுத்தா அடிக்கவே முடியாது. அதை உள்ளே இறங்கி அடிக்கும் பொழுது தான் அந்த நீச்சலை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அது அனுபவமாய் வரக்கூடியது தான் நீச்சல். ஆனால் வாயில் இப்படி அடிக்கணும் அப்படி அடிக்கணும்னு சொன்னால் அடித்து ஜெயிக்க முடியாது. ஒவ்வொன்றையுமே நம்ம அனுபவத்தில் போகும் பொழுது அதனுடைய ரசனையும் ருசியும் வேறு. இங்கே தாவீது சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை கேட்டு பாருங்கன்னு எழுதலை. என்ன செய்யணும்? ருசிக்கணும். நீங்கள் தான் ருசிக்கணும். அவர் நல்லவர் என்பது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். எப்படி அவர் உங்களுக்கு நல்லவர், எந்தெந்த விதத்தில் அவர் உங்களுக்கு நல்லவர். ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, ஆராய்ச்சியாளர்கள் மாநாடு. அந்த ஆராய்ச்சியாளர்கள் மாநாட்டில் ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்களும் ஒவ்வொரு விதமாய் ஆராய்ச்சியை நிரூபிக்கும்படி பேசினார்கள். அதில் கண்டுபிடிப்பு தான் இந்த உலகத்தில் முக்கியம்னு சொல்லி ஒருத்தர் பேசினார். ஒருத்தர் தன்னுடைய படிப்பு தான் முக்கியம் என்று பேசினார். ஒருத்தர் செல்வந்தான் முக்கியம் என்று பேசினார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் தங்களுடைய அனுபவங்களையும் தங்களுடைய நம்பிக்கைகளையும் அந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்தில், அந்த பெரிய மாநாட்டு கூட்டத்தில் வலியுறுத்தி பேசி கொண்டு இருந்தாங்க. கூட்டங்கள் நிறைவடைய வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த கூட்டத்தில் ஒரு வயதில் முதிர்ந்த நபர் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவர் எழுந்து மேலே போய், ஐயா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் எல்லோரும் பேசினதை நான் இவ்வளோ நேரம் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்தேன். ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒவ்வொரு விதமாய் உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய ஆராய்ச்சிகளையும் நீங்கள் சொன்னீங்க. என்னுடைய அனுபவத்தையும் என்னுடைய ஆராய்ச்சியையும் நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று அந்த வயதில் முதிர்ந்தவர் கேட்டுக்கொண்டார். அங்கே இருந்த எல்லா ஆராய்ச்சியாளர்களும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். அவர் நேராக அந்த மேடையில் ஏறினார். அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீக்கருக்கு முன்னாடி நின்று அந்த மைக்கை கையில் வாங்கி பக்கத்தில் வைத்து கொண்டு தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்தார், உரிச்சார். ஒவ்வொரு பழமாக சாப்பிட்டார், ஒவ்வொரு சுளையாக அழகாய் சாப்பிட்டார். எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பேசுகிறேன்னு போனவர் என்னத்தை ஒன்று சாப்பிட்றாரே, அது ஒவ்வொன்றா சாப்பிட்றாரு, எடுத்து எடுத்து உரிச்சு. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மெதுவாக கேட்டார், நான் சாப்பிட்ட பழம் இனிப்பாக இருந்துச்சா, புளிப்பாக இருந்துச்சா, கசப்பாக இருந்துச்சா, துவப்பாக இருந்துச்சா, உங்களில் யாரால் சொல்ல முடியும்னு கேட்டார். எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. யார் சொல்கிறது, யாருக்கு தெரியும்? இனிப்பாக இருந்துச்சுன்னா கசப்புன்றுவார், கசப்புன்னா புளிப்புன்றுவார், புளிப்புன்னா துவப்புன்றுவார், துவப்புன்னு சொன்னால் காரம்ன்றுவார். இதை கரெக்டாக சொல்லக்கூடிய நபர் யார்? சாப்பிட்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ எல்லா ஆராய்ச்சியாளர்களும் சொன்ன பதில், இதை யாராலும் சொல்ல முடியாது, எப்படி சொன்னாலும் நீங்கள் மாற்றிடுவீங்க, சாப்பிட்ட நீங்கள் தான் அதனுடைய சுவையை சொல்ல முடியும், உங்களுக்கு மட்டும்தான் அந்த சுவை தெரியும் என்று பதில் சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராகி இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறத நீங்கள் யாருமே ருசித்து பார்க்காம
எல்லாமே மனுஷனுடைய கண்டுபிடிப்புன்னு நீங்கள் பேசினதை நான் பார்த்தேன். கடிகாரத்தை மனுஷன் கண்டுபிடிச்சது உண்மைதான், வானொலியை மனுஷன் கண்டுபிடிச்சது உண்மைதான், ரயிலை மனுஷன் கண்டுபிடிச்சது உண்மைதான், விமானத்தை மனுஷன் கண்டுபிடிச்சது உண்மைதான். ஆனால் இந்த ஆகாயத்தையும் பூமியையும் பூமியில் இருக்கிறவைகளையும் உண்டாக்கின ஒருத்தர் இருக்கிறாரு, அதை நீங்கள் கண்டுபிடிக்காமல் போயிட்டீங்களே. உங்கள் மதியினமான இருதயத்தை பார்த்து, மனசை பார்த்து நான் வருத்தப்படுகிறேன். ஒரு மனுஷனுக்கு உயிர் கொடுத்த ஒருத்தர் இருக்கிறாரு, புல்லுக்கு உயிர் கொடுத்த ஒருத்தர் இருக்கிறாரு, பறவைகளுக்கு உயிர் கொடுத்த ஒருத்தர் இருக்கிறாரு. மனுஷன் கண்டுபிடிக்கலாம், ஆனால் உயிரை கொடுக்க முடியாது. அந்த உயிரை கொடுக்கக்கூடியவர் தான் கர்த்தராகி இயேசு என்று சொல்லி அந்த வயது முதிர்ந்தவர் பேசினாராம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எதில் அவர் கண்டுபிடிச்சார்? அனுபவம். அப்போ இயேசுவை நம்ம நல்லவர் என்பதை அனுபவிக்கணும். தாவீது பாருங்க, அனுபவத்தை தான் சொல்றாரு, நல்லவர் என்பதை ருசித்து பாரு. வாயில் அவர் நல்லவர்னு சொல்லல, அவர் தன்னுடைய வாழ்க்கையில ருசித்ததை, அனுபவித்ததை, அவர் தெரிந்து கொண்டதைத்தான் இந்த பாடல்ல எழுதுறாரு. நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு இயேசு எப்படி நல்லவர் என்பதை உங்களுக்கு நான் திருஷ்டாந்தரமாய் காண்பிக்க ஆவியானவரால் உந்தப்பட்டேன், உணர்த்தப்பட்டேன். அதனால தான் இந்த நாள் செய்தியாக இந்த வசனத்தை கர்த்தர் தெளிவாக என்னோடு பேசி, நீ என் பிள்ளைகளுக்கு நான் நல்லவர் என்பதை காண்பி, என் நல்லவர் என்பதை அவர்களோடு திருஷ்டாந்தரமாய் நீ பேசு. என்ன இன்னைக்கு அநேக கேள்வி, ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஏன் என் ஜெபம் கேட்கப்படலை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது, ஏன் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, ஏன் எனக்கு இன்னும் வீடு கிடைக்கல, ஏன் இன்னும் என்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படலை, இன்னும் ஏன் நான் கடனாளியாகவே இருக்கிறேன், இன்னும் ஏன் நான் வியாதிக்காரியாகவே இருக்கிறேன், இன்னும் ஏன் என் பிள்ளைகள் மதியீனமாய் இருக்கிறார்கள், என்னுடைய கணவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறார், என்னுடைய மனைவி மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள், வியாதிகள், வறுமைகள், தனிமைகள், தரித்திரங்கள் என்று அநேக கேள்விகளோடு உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு அவர் நல்லவர் என்பதை காண்பிக்கத்தான் இந்த மத்தியான வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேச சித்தம் கொண்டு இருக்கிறார். பாருங்க, இங்க வேத தலைப்பை பாருங்களே, அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின பொழுது. தாவீது ஒரு அரசர், அந்த அரசராக இருக்கிறவர் வேஷம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வேஷம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அவரு, வேதம் சொல்லுது, பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், அழகுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அழகுள்ளவன், காரிய சமர்த்தன், போர் வீரன், யுத்த வீரன், அவன் போன இடத்துல எல்லாம் நேர்த்தியாய் காரியங்களை செய்து முடிக்கிறவன், அவனுடைய வாழ்க்கையிலும் வேஷம் மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்ப எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வாழ்ந்திருக்கவும் ஒரு காலம் வரும், தாழ்ந்திருக்கவும் ஒரு காலம் வரும். இதைத்தான் பவுல் சொல்றார், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எல்லா நிலைமையிலும் நான் பரிபூரணப்பட கற்றுக்கொண்டேன். அப்ப அருமையானவர்களே, வாழ்க்கையில சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குன்னா நிச்சயமாய் அழுகிறதுக்கு ஒரு காலம் இருக்கும். அருமையானவர்களே, சேர்ப்பதற்கு ஒரு காலம் இருக்குன்னா இறைப்பதற்கும் ஒரு காலம் இருக்கும். சேர்ந்திருக்கிற ஒரு காலம் இருக்குன்னா பிரிஞ்சிருக்கிற ஒரு காலமும் இருக்கும். அதே போல பிறக்க ஒரு காலம் இருக்குன்னா இறப்பதற்கும் ஒரு காலம் இருக்கு. எல்லா காலத்தையும் 29 காலங்களை சாலமோன் ராஜா பிரசங்கியில் எழுதி வைத்திருக்கிறார். அதின் காலத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறவர். அப்ப இந்த தாவீது அவர் வேஷம் மாறின ஒரு இடத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 13வது வசனம், 370வது பக்கம். அவர் ஒரு ராஜாவுக்கு முன்பாக எப்படிப்பட்ட வேஷத்தை அவன் தரித்து கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முக நாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தங்கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலே நுரையை தன் தாடியிலே விழ பண்ணி கொண்டு இருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தங்கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேட்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருவதற்கு பைத்தியக்காரர்கள் எனக்கு குறைவா இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டில் வரலாமா என்றான். அப்ப அந்த ஆகீஸ் அப்படிங்கிற ஒரு ராஜாவுக்கு முன்பாக இவன் எப்படி நின்றான் என்று வேதம் சொல்லுது, பித்தங்கொண்டவனை போல, பைத்தியக்காரனை போல நின்று கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுது பாருங்க, தாடி வழியாக எச்சிலை வலிய விட்டு கொண்டு இருக்கிறான். வசனம் பாருங்க, அவர்கள் கண்களுக்கு முன்பாக முக நாடியை வேறுபடுத்தி
அவர்களிடத்தில் பித்தங்கொண்டவன் போல காண்பித்து வாசற்கதவுகளை கீறிக்கொண்டு இருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழ பண்ணி கொண்டு இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எச்சிலெல்லாம் தாடி வழியாய் சிந்த விட்டு பைத்தியக்காரை மாதிரியே முகத்தை மாற்றி நின்று கொண்டிருக்கிறான். காரணம், சவுலுக்கு பயந்து அவன் நாட்டை விட்டு ஓடி 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 ஒளிஞ்சு 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 வாழ்ந்த காலம்தான் இந்த காலம். இந்த சூழ்நிலையில் அவன் பாடின சங்கீதம் தான் இந்த சங்கீதம். வேஷம் மாறின பொழுது, பித்தங்கொண்டவனை போல இருந்த பொழுது, துரத்தி விடப்படுகையில், வனாந்தரத்தில் இருக்கையில் அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசித்து பாருங்க. அப்ப நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உனக்கு கர்த்தர் நல்லவர். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வேதம் சொல்லுது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒரே வரியில் இருக்கு, சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். சகலமும் உன் வாழ்க்கையில் வருகிற, ஒருவேளை நீ பித்தங்கொண்டவனை போல இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கலாம், பைத்தியம் கொண்டவனை போல நீ உட்கார்ந்து இருக்கலாம். அல்லது பவுல் பாருங்க, ஜன்னல் வழியாய் இறக்கி விடப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில ஜன்னல்ல அந்த பார்த்தீங்கன்னா கூட வழியாய் அவனை ஜன்னல் வழியாய் இறக்கி விட்டார்கள். கூடையில உட்கார்ந்து வருகிறான். குதிரையில வந்தவன் இப்ப கூட வழியாய் இறங்குறான். என்ன நினைச்சிருப்பான்? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு கிடைச்ச பிரயாணம் கூடையில உட்கார வச்சு என்னை இறக்கி விடுறாங்களே, இதுதான் சந்தோஷமா என்று கூட அவனுக்கு கேள்வி நினைத்திருக்கலாம். ஆனால் எல்லா பாதையிலையும் நம்ம போகணுங்க. தெசலோனிக்கேர்ல எழுதப்பட்டிருக்கு, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல தாவீது பாடுற இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த நல்லவருங்கிற வார்த்தையை வேதத்துல 2 இடத்துல சொல்லும் பொழுது என்ன நடந்ததுன்னு நான் சொல்லிட்டு, தாவீதுக்கு எப்படி கர்த்தர் நல்லவர் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க ஆவியானவராலே உணர்த்தப்படுகிறேன். முதல்ல 2 நாளாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 547வது பக்கத்தை எடுத்துக்கொண்டா, அங்க நல்லவர் நல்லவர் நல்லவர்னு சாலமோன் காலத்தில் சொன்ன பொழுது என்ன நடந்துச்சுன்னு வசனம் சொல்லுகிறது. 547வது பக்கம், 2 நாளாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் ஒருமித்து பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பூரப்படுகையிலும் பாடகர்கள் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கைத்தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? என்ன இதில் எழுதியிருக்கு? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்னு அவங்க பாடி 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 துதிக்கையில் அந்த நல்லவர் என்ன செஞ்சாராம்? அந்த ஆலயத்துக்குள்ளே இறங்க ஆரம்பித்தாரு. வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய மகிமைனா தேவனுடைய ஆலயம் நிரம்பினது என்று எழுதியிருக்கு. எங்கே அவரை நல்லவர்னு சொல்கிறாங்களோ அங்கே மகிமை இறங்கும். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அவரை நல்லவர் 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 நல்லவர்னு சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கைக்கு அவர் நல்லவராகவே வருவார், மகிமை நிறைந்தவராகவே வருவார், அற்புதம் நிறைந்தவராகவே வருவார். பாருங்க, இங்க வேதம் சொல்லுது, ஒருமித்து பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து என்ன சொல்லி பாடினார்கள்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் ஸ்தோத்தரிக்கையிலும், அவர்கள் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர்னு ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டுச்சு. இப்போ உங்க வீடு மேகத்தினால் நிறையணுமா? உங்க குடும்பம் மேக மகிமையினால் நிரம்பணுமா? உங்க சரீரமாகிய ஆலயம் தேவனுடைய மகிமையினால் நிரம்பணுமா? உங்க தொழில் தேவனுடைய மகிமையினால் நிரம்பணுமா? உங்க பிள்ளைகள் தேவனுடைய மகிமையினால் நிரம்பணுமா? உங்களுடைய கையின் பிரயாசங்கள் தேவனுடைய மகிமையினால் நிரம்பணுமா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மகிமையினால் நிரம்பணுமா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒரே வரியில கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர்னு சொல்ல 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 அந்த நல்லவர் உங்களுடைய வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்ய ஆரம்பிப்பார். அப்ப இந்த சாலமோனுக்கு தெரிஞ்சிருக்க என்ன சொல்லி துதிக்கிறாங்க பாருங்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும். அப்ப இதே வார்த்தையை சொல்லி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்களே, உங்க வீட்டுக்குள்ள தேவனுடைய மகிமையை நீங்கள் காண முடியும். அங்க எப்படி மகிமை இறங்குச்சான்? 14 வசனம், அந்த மேகத்தின் நிமித்தம்
ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. என்ன சொன்னாங்க? கர்த்தருடைய நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையை தாங்க அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த சொல்ல 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 மகிமை இறங்கிடுச்சு. நீங்களும் போய் கிதியோன் மாதிரி ஒரு அடையாளத்தை கேளுங்க. ஏசப்பா, நானும் உங்களை நல்லவர் நல்லவர் நல்லவர்னு சொல்ல போகிறேன், என் மேலேயும் ஒரு மகிமை இறங்க போகிறது, இந்த அடையாளத்தை எனக்கு நீங்கள் காண்பிங்கன்னு கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செஞ்சாலும் அதில் நன்மையைத்தான் வைத்திருக்கிறார். அருமையான தம்பி தங்கச்சி, இன்னொரு இடத்துல கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும் பொழுது என்ன நடந்துச்சுன்னு நான் காண்பிச்சுட்டு தாவீதுடைய வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகலாம். எஸ்ரா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு நம்ம கடந்து வருவோம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். எஸ்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை, 592வது பக்கம். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபார போடப்படுகிற நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேக பேரோ கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதுனால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டுச்சு. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறிய கூடாது இருந்தது. 70 வருஷம் பாபிலோனில் இருந்துட்டு இப்போ வந்து எல்லா பேரும் ஆலயத்தை திரும்பவும் கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க பாருங்களே, மாறி 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 துதிக்கிறாங்களாம். என்ன சொல்லி துதிக்கிறாங்களாம்? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையை சொல்லி 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 துதிக்கிறாங்க. ஏன்னா 70 வருஷம் பாபிலோனில் கர்த்தருடைய வார்த்தை கிடையாது, ஆலயம் கிடையாது, தேவனுடைய பாடல் சத்தம் கிடையாது. அந்த பாபிலோனை குறித்து எழுதப்பட்டிருக்கு, தேவனுடைய பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி என்று சொல்லி கீத வாத்தியங்களை எல்லாம் தூக்கி அலறி செடியின் மேலே வைத்தோம். நம்ம வீட்டினுடைய மகிமை நீங்கள் வேறு இடத்துக்கு போகிறப்ப தாங்க தெரியும். உங்கள் அப்பா அம்மாவுடைய அன்பு வேறொரு இடத்துக்கு போகிறப்ப தான் உங்களுக்கு தெரியும். உங்கள் கணவனுடைய அன்பு இன்னொரு இடத்துல நீங்கள் இருக்கிறப்ப தான் தெரியும். ஏன்னா நமக்கு மற்ற இடத்துக்கு போகிறப்ப தான் இதனுடைய மேன்மை தெரியும். இப்போ இவங்க பாபிலோனில் போன ஒருபாடு தான் இஸ்ரவேலுடைய மகிமை தெரிஞ்சிச்சு, ஆலயத்தினுடைய மகிமை தெரிஞ்சிச்சு, இஸ்ரவேலினுடைய பாட்டின் மகிமை தெரிஞ்சிச்சு, ஆசாரியர்களுடைய மகிமை தெரிஞ்சிச்சு. ஏன்னா அங்கே ஆசாரியர்கள் கிடையாது, ஆலயம் கிடையாது, அங்கே பாடல் சத்தம் கிடையாது, அங்கே பேய்கள் நாடு. அந்த பேய்கள் நாட்டில் போய் இருக்கும் பொழுது இஸ்ரவேலை நினைத்து அவர்கள் புலம்புகிறார்கள். ஐயோ, இசைவினைப்பான நகரத்தை நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோமே, இப்படிப்பட்ட நகரத்தில் நாங்கள் வாழ்ந்து இப்போ இப்படி இருக்கிறோமேன்னு சொல்லி அங்கே போய் நின்று புலம்புறாங்க. அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு வரும் பொழுது தான் இந்த ஆலயத்தை மீண்டும் கட்டும் பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அஸ்திவாரம் போடும் பொழுது கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் இதவே சொல்றாங்க. மகா பெரிய சத்தத்தோடு கம்பீரித்தார்களாம். அப்போ அருமையான தம்பி தங்கச்சி, உனக்கு வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் இயேசு தான். நீ இயேசு நல்லவர் என்பதை உனக்கு அஸ்திவாரமாய் நீ வைத்து கொண்டேனா உன் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். தாவீதுக்கு எப்படியெல்லாம் இயேசு நல்லவர் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அது என்னுடைய இருதயத்தை ரொம்ப தொட்ட பகுதிகள், அது உங்கள் இருதயத்தையும் கட்டாயம் தொடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதெல்லாம் நிறுத்தி நிதானத்தோடு நம்ம தியானிக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு எழுப்புதலின் வார்த்தை. அது உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் இதை கேட்குறவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம் எல்லாரும். தேங்க்யூ. அதற்கு அவன் சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோடு கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு அழைத்தான். இது நல்லா கவனிங்க, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்து மூவ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். சாமுவேல் வருகிறார், பெத்லகேமுக்கு வருகிறார். கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, நீ எழுந்து பெத்லகேமுக்கு போ, அங்கே ஈசாயின் வீட்டில் நான் ஒருவனை எனக்கு ராஜாவாய் தெரிந்து கொண்டேன், அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், அதனால் நீ உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பிக்கொண்டு பெத்லகேமுக்கு போய் ஈசாயின் வீட்டில் பலி விருந்துக்கு கூப்பிடுங்கிறாரு. அப்போ சாமுவேல் சொல்கிறாரு, சவுல் இதை கேள்விப்பட்டானே என்னை கொன்றுவானே,
அப்போ அவர் சொல்கிறாரு, நான் பலியிட வந்தேன்னு சொல்லிட்டு காளையை கொண்டு போங்கிறாரு. இப்போ அந்த பெத்லகேமுங்கிற ஊருக்கு தான் முதல் பெயர்செபா வரையும் தீர்க்கதரிசியாக இருக்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான தீர்க்கதரிசி அந்த ஊருக்கு வர்றாரு. அந்த ஊருக்கு தீர்க்கதரிசி வந்த உடனே அந்த ஊருக்காரங்கெல்லாம் ஸ்தம்பித்து போனாங்க, பயந்துட்டாங்க. எதுக்கு தீர்க்கதரிசி நம்ம ஊருக்கு வர்றாரு? அவர் வேற ஊருக்காரர் அல்லவா? நம்ம ஊருக்கு அவர் வர்றதுக்கு காரணம் என்ன? அடுத்து பலி செலுத்த போறேங்கிறாரு. என்னத்துக்கு பலி நம்ம ஊர்ல செலுத்தணும்? அப்ப நம்ம ஊர்ல ஏதாவது பாவம் செஞ்சுட்டாங்களா? நம்ம ஊர் மக்கள் அக்கிரமம் செஞ்சுட்டாங்களா? நம்ம ஊர் மக்களுடைய பாவம் தேவனுடைய சமூகத்துல எட்டிருச்சா? ஏன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கர்த்தர் நம்ம ஊருக்கு அனுப்பியிருக்கிறாரு? அப்படி சொல்லி மக்களுக்குள்ளே அவர்கள் எப்படி வந்தார்கள் என்று வேதம் சொல்லுது பாருங்க. தத்தளிப்போடு வந்தார்களாம். 4வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். 16ஆம் அதிகாரம் 4வது வசனம். நிறுத்தி நிதானமாக போனால் தான் இது உங்களுடைய ஆழமான உங்களுக்கு மனசுக்குள்ள தொடும். சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்று கேட்டார்கள். ஊருக்காரங்களாம் இப்போ ஸ்தம்பித்து போனாங்க, பயந்துட்டாங்க. எதுக்கு இவர் வர்றாரு? அப்போ நம்ம ஊருக்கு ஏதோ ஒரு அழிவு வரப்போகுது, நம்ம ஊரில் ஏதோ ஒரு பெரிய நடக்கக்கூடாத சம்பவம் நடந்துருச்சு போல இருக்கு, அதனால கர்த்தர் சாமுவேலை அனுப்பியிருக்கிறாருன்னு ஊருக்காரங்கெல்லாம் பயந்து நடுங்கி திகைத்து சாமுவேல்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் வர்றது சமாதானம் தானா? எதுக்கு எங்கள் ஊரை தேர்ந்தெடுத்தீங்க? பலி செலுத்துவதற்கு யூதேயாவில் எத்தனையோ ஊர் இருக்குதே, இந்த இஸ்ரவேலில் எத்தனையோ ஊர் இருக்குதே, ஏன் எங்கள் ஊரை போய் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க? அது எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்திருக்கிறதுனால எங்களுக்கு பயமாக கிடக்கு. இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு கேட்குறாங்க, சமாதானத்தோடு தான் வர்றீங்களா? நீங்கள் வந்திருக்கிற காரியம் சமாதானம் தானா? இப்போ திடீர்னு உங்கள் வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்தால் என்ன கேள்விங்க? நல்ல விஷயமா? என்னங்க இந்நேரத்துக்கு வந்திருக்கிறீங்க? திடீர்னு உங்களுக்கு ஒரு ஷாக்காகும். என்னங்க நீங்கள் இந்நேரத்துக்கு வந்திருக்கிறீங்களா? நல்ல விஷயமா வந்திருக்கிறீங்களா கேட்பீங்க. எல்லாருக்குமே அந்த உணர்வு வரும். திடீர்னு பார்க்கக்கூடாதவங்களை பார்த்து கேட்கக்கூடாதவங்களை கேட்கும் பொழுது அந்த பதட்டத்தில் நம்ம செய்வோம். இப்போ இந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் தத்தளிப்பு ஆயிடுச்சு. ஏன்னா சாமுவேல் என்கிற தேவ மனுஷன் வர்றது அந்த ஊருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆக போகுதுன்னு சொல்லி, அதுலேயும் பர்டிகுலராக ஈசாய் வீட்டுக்கு வர்றது ஊர்க்காரங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ ஈசாய் எது தப்பு பண்ணிட்டாரா? அன்னைக்கு ஆகான் தப்பு பண்ணி கல்லெறிஞ்சு கொண்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆமான்கிறவன் தப்பு பண்ணி அவனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி ஈசாயி எதை தப்பு பண்ணிட்டாரா? ஏன் அவர் வீட்டில் பழி விருந்தவர் கொண்டாடணும் என்று சொல்லி அவர் மேலே அநேகர் நோக்கமாக இருந்தாங்க. இப்போ ஈசாயிக்கும் பயமாகி போச்சு, என் வீட்டில் எதுக்கு பலி விருந்து கொண்டாடணும்? அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. சாமுவேல் அவரை பார்த்து சொல்கிற வார்த்தையை பாருங்களே, என்ன சொல்கிறாரு? அவனை பார்த்த வசனத்தை வாசிக்கல. 5வது வசனம். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னோடு கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயும், நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல மைனூட்டாக படிக்கணும், ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவரை பலி விருந்துக்கு அழைத்தான். அழைத்தவர் யாரு? சாமுவேல். கூப்பிடுறது சாமுவேல். அந்த பலி விருந்துக்கு யாரெல்லாம் வரணும்? ஈசாயும் வரணும், ஈசாயினுடைய மகன்களும் வரணும். ஈசாய்க்கு எத்தனை மகன்கள்? 8 மகன்கள். ஆனால் பலி விருந்துக்கு வந்தவர்கள் 7 பேர் தான் வருவாங்க, ஒருத்தன் வரமாட்டான். நல்லா கவனிக்கணும். ஏன் வரல? அவங்க அப்பா அவனை கூப்பிட விருப்பம் இல்லை, அவனை கூப்பிட இல்லை, அவனை மதிக்கலை, அவனை ஒரு பொருட்டாக நினைக்கல. அவன் இந்த பலிக்கு விருந்துக்கு தகுதி உடையவன் அல்ல, இந்த பலிக்கு வருவதற்கு அவனுக்கு அருகதை கிடையாது, அவனை கூப்பிட்டு பந்தியில் உட்கார வைக்கிற அளவுக்கு அவன் பெரிய மனுஷனும் கிடையாது, தகுதி உடையவனும் கிடையாது என்று சொல்லி தகப்பனால் ஒதுக்கப்பட்டவன் தாவீது. அப்போ இந்த பலி விருந்துக்கு 7 பேர் உட்கார்ந்து இருக்கிறான், ஆனால் ஒருத்தர் வராமல் இருக்கிறான். ஆனால் அவனும் யாருடைய பிள்ளை தான்? ஈசாயுடைய பிள்ளை தான். கர்த்தர் நல்லவருங்கிறத எப்படி ப்ரூஃப் பண்ணுறேன்? இந்த இடத்துல தாவீது அழைக்கப்படலை என்ன, ஒதுக்கப்பட்ட என்ன, தள்ளப்பட்ட என்ன, மறக்கப்பட்ட என்ன, புறக்கணிக்கப்பட்ட என்ன, ஒதுக்கப்பட்டிருக்கிற என்ன, எங்கள் அப்பாவால் அவமானப்படுத்தப்பட்ட என்ன, என்ன அண்ணன் தம்பியால் துரத்தப்பட்ட என்ன, எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறேன் விருந்துக்கு. சாமுவேல் பார்க்குறாரு, ஒவ்வொருத்தனா பார்க்குறாரு. பாருங்களே 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். கைத்தட்டுங்க பார்க்கலாம். நல்ல புஷ்டி செழிப்பம் உட்கார்ந்துருக்கிறேன். அவனையெல்லாம் புறக்கணிச்சிட்டார். ரொம்ப கிரேட். எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க, எல்லாம் ரெடி, பரிசுத்தம் பண்ணிக்கிட்டேன், அப்பாவுடைய அழைப்பை பெற்றுக்கிட்டேன், நல்ல திடகாத்திரம் புஷ்டியும் செழிப்புமா இருக்கிறேன்.
வந்து விருந்துக்கு உட்கார்ந்து இருக்கிறேன், பலி செலுத்துற விருந்துக்கு. சாமுவேல் முன்னாடி நிற்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, இவனெல்லாம் நான் புறக்கணிச்சிட்டேன், இவனெல்லாம் இல்லை வேண்டாம். அடுத்தவனை பாருங்க, 8வது வசனம். அப்படி ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து, 2வது நபரையும் தெரிந்து கொள்ள. அடுத்த 3வது, இப்படியே ஈசாயி தன் குமாரர் 7 பேரையும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக, பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தரில் இவர்களில் ஒருவனையும், ஆனா யார் வீட்டுக்கு போச்சனாரு? ஈசாய் வீட்டில் எல்லாரையும் பார்த்துட்டாரு, ஒருவனையும் ஒருத்தன் கூட செலக்டட் கிடையாது, எல்லாம் ரிஜெக்டட். ஒரு பையனும் செலக்ட். கர்த்தர் சொன்னார் அவங்க வீட்டில் தான். இப்போ சாமுவேலுக்கு பெரிய கன்ஃபியூஸ், நம்ம கரெக்டாக தான் வந்திருக்கிறோமா? ஒரு ஈசாய் தானா, 9 ஈசாயா? இந்த ஊரில் நம்ம வந்த இடம் சரித்தானா? இப்போ அவர் கேட்குறாரு, எல்லாரும் வந்திருக்கிறீங்களாப்பா? ஏன்னா இவன் விருந்துங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த விருந்துக்கு தான் பிள்ளைகளை கட்டாயம் கூப்பிடணும்ல. ஆனால் ஒருத்தனை மறைச்சி வச்சுட்டேன், ஒருத்தனை ஒதுக்கி வச்சுட்டேன், ஒருத்தனை புறக்கணிச்சிட்டேன், ஒருத்தனை அவமானப்படுத்திட்டு சபைக்குள்ளே வரலாகாது என்று சொல்லி வெளியே விட்டுட்டு மற்றவனை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறேன். இப்போ சாமுவேலுக்கிட்ட கர்த்தர் சொல்கிறார், எல்லாரையும் நான் புறக்கணிச்சிட்டேங்கிறார். இப்போ சாமுவேலுக்கு ஒரு பக்கம் சங்கடம், ஒரு பக்கம் சந்தேகம், ஒரு பக்கம் குழப்பம். சரியான வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோமா, இல்லை நாமளே தடுமாறிட்டோமா? இப்போ கேட்குறாரு கேள்வியை பாருங்க. 11, உன் பிள்ளைகள், கைதட்டுங்க, இவ்வளவு தானா? கேள்வியை கர்த்தர் கொண்டு வர்றார். இவ்வளவு தானா, இவ்வளவு தானா உன் பிள்ளைகள் என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். கைதட்டுங்க. அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, இதாங்க கிரேட் வேர், ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். இதாங்க கர்த்தர் நல்லவர். உட்கார்ந்தவனையெல்லாம் விட்டுட்டு, கூப்பிடாத ஒருத்தன் அங்கே இருக்கான் பத்தியா, அழைக்கப்படாத ஒருத்தன் அங்கே இருக்கான் பத்தியா, தள்ளப்பட்ட ஒருத்தன் இருக்கான் பத்தியா, காட்டுக்குள்ள ஒருத்தன் ஆட்டுக்குட்டி மேய்ச்சிட்டு இருக்கான் பத்தியா, அவனை வர்ற வரையும் சாமுவேல் சொல்றாரு, நான் பழி செலுத்த மாட்டேன், நான் பழி செய்ய மாட்டேன் அப்படின்னு. இங்க உட்கார்ந்து இருக்கிற அவரு எந்திரிச்சு போய் அங்கிட்டு உட்காந்துக்கிட்டாரு. யாருக்காக வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? புரியுதுங்களா? கர்த்தர் எப்படி நல்லவர். தாவீதுக்கு, எனக்கு முன்னாடி எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் அவர்களை எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு என்னை பழி விருந்துக்கு என் தேவன் கூட்டி கொண்டு வந்தாரு. அதனால என் வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து கொண்டேன். அப்பா என்னை மறந்துட்டாரு, அம்மா என்னை மறந்துட்டாங்க, சொந்தக்காரங்க என்னை மறந்துட்டாங்க, அண்ணன் தம்பிலாம் என்னை மறந்துட்டாங்க. ஆனா என்னை படைத்த தெய்வம், என்னை உருவாக்கின தெய்வம், என்னை திருஷ்டித்த தெய்வம், எனக்காக ஜீவன் கொடுத்த தெய்வம் என்னை மறக்கல. அந்த பழி விருந்துல நான் வரணுங்கிறது கர்த்தருடைய திட்டம். அதனால எந்த அப்பா கூப்பிட மாட்டானோ அதே அப்பா கிட்ட சாமுவேல் சொல்றாரு, முதல்ல போய் அவனை கூட்டிட்டு வா, அவன் வந்தா தான் உன் வீட்டுல பழியே நான் செலுத்துவேன். அதுக்கு பின்னாடி தான் கர்த்தருடைய மகிமையே இறங்கும். இந்த 7 பேரை விட அவன் தான் கிரேட், அவன் தான் மைட்டி, அவன் தான் இந்த தேசத்துக்கு தேவையானவன். அவன் வந்தா தான் உன் வீட்டுக்குள்ளே பலி நடக்கும். அவன் வந்தா தான் நான் பலி விருந்துல நான் உட்கார முடியும். அவன் வந்தா தான் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் மேன்மையானவன் சொல்லி அப்பா வாயாலேயே அவனை அழைப்பிக்கும்படியாக ஆள் அனுப்ப வைத்தாரு. அதனாலதான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்தேன். ஒரு ப்ராப்பர்சி சொல்லவா? யார் உன்னை தள்ளினாங்களோ, யார் உன்னை புறக்கணித்தாங்களோ, எந்த இடத்துல நீ தள்ளப்பட்டியோ, எந்த இடத்துல நீ புறக்கணிக்கப்பட்டியோ, எந்த இடத்துல நீ மடங்கி படுத்தையோ, அதே இடத்துல உன்னை கர்த்தர் தலை நிமிர பண்ணுவாரு. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடும் உயர்ந்த அதிபதிகளோடு உன்னை உட்கார பண்ணுவாரு. எங்கே நீ மறக்கப்பட்டாயோ அங்கே கர்த்தர் உன்னை நினைவு கூற பண்ணுவாரு. அதனால் கர்த்தர் நல்லவர் என்பதை நீ ருசித்து பார்ப்ப. அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, மறந்த தாவீத மறந்த தகப்பன் வாயாலே கூட்டிட்டு வர சொல்லி அந்த விருந்துக்கு வர்றான். அது வரையும் சாமுவேல் போய் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். ஒருவேளை வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆயிருக்கும். எந்த காட்டில் மாடு மேய்க்கிறேன், எந்த காட்டில் மாடு மேய்க்கிறேன், அவன் இருக்கிற காடு பக்கத்து ஊரா, அடுத்த ஊரா, எந்த ஊரா? வேதத்தில் பாருங்க, யோசேப்பு அவங்க அன்னைங்களை தேடி போறப்ப தோத்தானில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார்கள். அது எத்தனை கிலோமீட்டரு? இப்ப தாவீது இருக்கிற ஊருக்கு எல்லாரும் ஓடுறேன், ஊரே ஓடுது. ஏன்னா சாமுவேல் வேற வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறப்ப யோசித்து பாருங்க, ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்திருக்கு. அந்த ஊரா அவனை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஊரா எல்லாம் அங்க பலி செலுத்துவதற்கு விறகெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பலியெல்லாம் ரெடி. ஆனா யாரு வரல. புரியுதா?
தாவீதோடைய முக்கியத்துவம் புரியுதா? காரணம் தாவீது மேல வச்ச நேசங்க. கை தட்டுங்க. நீங்க போனா தாங்க நடக்க வேண்டிய சில நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிரேட்டான நபரா கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்திருக்கு. அதனாலதான் நீ நல்லவர் என்பதை ருசித்து பாரு. இப்ப தாவீதை கேளுங்க, கர்த்தர் எப்படிப்பா நல்லவர்? நான் போக வரையும் அங்க பலி நடக்கலைங்க. என்னைய விட்டுட்டு அவங்க பலி செலுத்தலாம்னு நினைச்சாங்க, என்னைய விட்டுட்டு அவங்க விருந்து கொண்டாடலாம்னு நினைச்சாங்க, என்னைய புறக்கணிச்சுட்டு அவங்க எல்லாம் செய்யலாம்னு நினைச்சாங்க. ஆனா என்னை படைச்ச தெய்வம் இருக்கிறாரு, என்னை உருவாக்கின கர்த்தர் இருக்கிறாரு. நான் இல்லாம அங்க எதுவுமே நடக்க கூடாதுன்னு எல்லாவற்றையும் நிறுத்திட்டு பெரிய தீர்க்கதரிசியை உட்கார வச்சு என்னை அந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு வந்தார் அல்லவா? அவர் என் வாழ்க்கையில ரொம்ப நல்லவர். உன்னையும் கூட்டிட்டு வருவாருங்க. ஏற முடியாத பாதையில நீ ஏறி போவ, நடக்க முடியாத பாதையில நீ நடந்து போவ, அனுபவிக்க முடியாத ஆசீர்வாதங்களை நீ அனுபவிப்ப. நீ எட்டாத உயரத்துக்கு உன்னை கொண்டு போய் நிறுத்துவாரு. தேவன் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில செய்வாரு. எங்கே நீ தள்ளப்பட்டையோ அங்கேயே கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு. அதனாலதான் தாவீது அழகா பேர் வைக்கிறார், நல்லவர் என்பதை நான் ருசி, நான் அதை அனுபவிச்சுட்டேன். அதனால நீயும் உன் வாழ்க்கையில கேள்வி பலனோடு இருக்காத, உன் வாழ்க்கையில ருசித்து பாரு. அப்ப முதலாவது அப்பாவை கொண்டு கர்த்தர் வரவழைச்சாரு. அடுத்து பாருங்க, இவனாகவே வரலங்க, கர்த்தர் தாங்க ஒவ்வொரு இடத்துலயும் அவனை இழுக்கிறார், நல்லா கூப்பிடுறாரு. அவனா நீங்களா முன்னேறாது, நீங்களே போகணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு போகணும்னா அவர் கொண்டுட்டு போவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்து எங்க கொண்டு போனாரு பாருங்களே. அடுத்த வசனத்தை வாசிக்க உங்களை நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 11வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்தில் 19வது வசனம். அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதே என்னிடத்தில் அனுப்பு என்று சொன்னான். அப்பொழுது ஈசாயி அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியும் கழுதியின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. முதல்ல சாமுவேலுக்கிட்ட கர்த்தர் கூட்டி கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அப்பாவை பயன்படுத்தினார். சாமுவேல் கூப்பிட சொல்றார், கூட்டிட்டு வா, அவன் வந்தா தான் பலி. இப்ப சாமுவேலு வந்துட்டு அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டார். இப்ப சவுலுக்கிட்ட தாவீது போகணும். இவனா போய் ராஜா கிட்ட போய் சேர முடியுமா? நம்புவாரா ராஜா? ஏத்துக்கொள்வாரா ராஜா? இவன் திரும்பவும் ஆடு மேய்க்கிறேன், திரும்பவும் அப்பா ஆடு மேய்க்க அனுப்பிட்டார். சாமுவேலே அபிஷேகம் பண்ணாலும் ஈசாயை ஏத்துக்க மாட்டேங்கிறேன், அண்ணன் தம்பி ஏத்துக்க மாட்டேன், போடா திருப்பி ஆட்டுக்குட்டி மேய்க்க போடான்னு விரட்டி விட்டுட்டான். இப்பவும் ஆடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இவன் என்ன நினைச்சிருப்பேன்? சாமுவேல் வந்தது கனவா நினவா, பொய்யா உண்மையா? அபிஷேகம்லாம் பண்ணி ராஜான்னு சொன்னாரு, எங்க அப்பன் திருப்பி ஆடு மேய்க்க அனுப்பிட்டானே, திருப்பி எங்க அண்ணன் தம்பிலாம் என்னை திமிர்வாதமா பாக்குறானே. அவன் சொல்றான், உன் அகம்பாவம் எனக்கு தெரியும், உன் திமிரு எனக்கு தெரியும்டா, அந்த கொஞ்சம் ஆட்டுக்குட்டியை நீ எங்கடா விட்டுட்டு வந்தேன்னு அந்த அன்னைங்கெல்லாம் இவனை அப்படியே என்ன பண்றேன், கேவலமான வார்த்தை சொல்றேன். உன் அகம்பாவம் தெரியும்னா என்னது? சுருக்கமா சொன்னா உன் திமிரு எனக்கு தெரியும்டான்னு அர்த்தம். அப்ப இவனை திமிரு பிடிச்சவனா அவங்க எல்லாம் பாக்குறாங்க. அப்ப மனசுக்குள்ள இருப்பான்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், சாமுவேலு வந்தாரு, என்னை அபிஷேகம் பண்ணினாரு, ஆனா எங்க அப்பையும் ஏத்துக்க மாட்டாங்களே, எங்க அன்னைங்க ஏத்துக்க மாட்டாங்களே, இந்த ஊரு என்னை ஏற்றுக்க மாட்டேங்குது, இந்த சமுதாயம் என்னை ஏற்றுக்க மாட்டேங்குது, திரும்பவும் என்னை ஆட்டுக்குட்டி மேய்க்க அனுப்பிட்டானே. இவன் ரொம்ப நாள் ஆடு மேய்க்கலைங்க. ஒரு நாள் சவுலுக்குள்ள பிசாசு போச்சு. ஆவியானவர் விலகினார், பிசாசு அவனை அலக்கழிக்க ஆரம்பிச்சிச்சு. 14 வசனம் பாருங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர்கள் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே, சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படி எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உமது அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உன்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றான். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரர்கள் ஒருவன் பிரதியுத்தாரமாக, கைத்தட்டுங்க பாருங்க, அந்தந்த இடத்துல ஆளை கரெக்டா வச்சிருப்பார். உன்னை லிப்டப் பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா நீ லிப்டப்புக்கு அலையாத, நீ ஓடாத, போய் இடத்த ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு, எனக்கு ஒரு வேலை கொடு, எனக்கு அப்படிலாம் சொல்லாத. கர்த்தர் ஒரு மனுஷனை தூக்கணும்னு திட்டம் பண்ணிட்டாருன்னா அதற்கு ஆன ஆட்களை அவரே ஏற்படுத்துவாரு. இப்ப பாருங்க, பிசாசு பிடிச்சி அலக்கழிக்கிறான். அலக்கழிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவன் சொல்றேன், இந்த பிசாசை துரத்துறதுக்கு நரம்பு மண்டலத்துல இசை அடிக்கிற ஒருத்தன் வேணும். அப்படிப்பட்ட ஒருத்தனை ராஜா வர சொன்னாருன்னா அந்த இசை வாசிக்கும் பொழுது பிசாசு போயிடும். அப்படி சொன்ன உடனே ராஜா அப்படி ஒரு ஆளை கண்டுபிடினான்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற ஒருத்தன் சொல்றான் பாருங்க, 17 சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரர்கள் ஒருவன் பிரதியுத்தாரமாக, இதோ பெத்லகேமியன் ஆகிய
ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். கைதட்டுங்க. அவன் வாசிப்பதில், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இத்தனை குவாலிட்டி அவன்கிட்ட இருக்குதுங்க, இத்தனை ஹேபிட்ஸ் அவன்கிட்ட இருக்குதுங்க, இத்தனை டேலண்ட் அவன்கிட்ட இருக்குங்க, இத்தனை கிஃப்ட் ஆஃப் ஃபயர் அவன்கிட்ட இருக்குதுங்க. ஆனா அவங்க அப்பா அவனை மண்ணில் படுக்க வச்சிருக்கிறாரு, மரத்தில் படுக்க வச்சிருக்கிறாரு, குப்பையில் படுக்க வச்சிருக்கிறாரு, அவனை வீட்டுக்குள்ள ஏற்ற அருகதையற்றவனாய் வைத்திருக்கிறாரு. ஆனா ஒருத்தையும் பார்த்துருக்கிறேன், ஒருத்தையும் பார்த்தது நினைச்சிரு மனசுக்குள்ள வச்சிருக்கேன், இவன் இங்கே இருக்கிறானே, பாட்டு பாட திறமையுள்ளவன், வாசிப்பதில் திறமையுள்ளவன், அழகுள்ளவன். வேதம் சொல்லுது பாருங்க, பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், கைத்தட்டுங்க, சௌந்தரியம் உள்ளவன், அழகு நிறைந்தவன். அழகு நிறைந்தவனை எங்க வச்சிருக்காங்க? ஆட்டுக்குட்டி மேய்க்க வச்சிருக்காங்க. பராக்கிரமசாலி எங்க வச்சிருக்கிறாங்க? ஆட்டுக்குட்டி மேய்க்க. பராக்கிரமசாலியை மிலிட்டரியில சேர்த்து விட்டுருக்கலாம்ல, பராக்கிரமசாலியை வீட்டுக்கு பாதுகாவலரை வச்சிருக்கலாம்ல. அவங்க அப்பா எந்த அளவுக்கு இவனை கொண்டு போய் தரக்குறைவான இடத்துல வைத்திருக்கிறார். ஆனா தேவன் அதை பார்த்தாருங்க, அவன் சிறுமையை பார்த்தார். சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ள தேவன் பாக்கியவான், சிந்தையுள்ள மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தையின்படி அவன் சிறுமையை கர்த்தர் பார்த்தார், அவன் தனிமையை கர்த்தர் பார்த்தார். அவன் சொல்றான், ஒரு விசை சிங்கம் வந்துச்சு, ஒரு விசை கரடி வந்துச்சு. அப்ப அவன் ஆட்டுக்குட்டி மேய்ச்ச இடத்துல என்ன இருக்கு? சிங்கம் இருக்கு. உங்களுக்கும் சுத்தியிலும் சிங்கம் இருக்கும், உங்களை சுத்தியிலும் கரடி இருக்கும், உங்களை சுத்தியிலும் வியாதி இருக்கும், உங்களை சுத்தியிலும் வறுமை இருக்கும், உங்களை சுத்தியிலும் பற்றாக்குறை இருக்கும், உங்களை சுத்தியிலும் தரித்திரம் இருக்கும், உங்களை சுத்தியிலும் குழப்பம் இருக்கும், உங்களை சுத்தியிலும் போராட்டம் இருக்கும். அதன் நடுவில் நீங்க இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தருடைய 7 கண்களும் உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்குது. கைத்தட்டி கர்த்தர், சிங்கம் வந்துச்சே கொன்றுச்சா தாவீத, கரடி வந்துருச்சே கொன்றுச்சா தாவீத. சொல்றேன், சிங்கமும் வந்து ஜெயிக்க முடியல, கரடியும் வந்து ஜெயிக்க முடியல, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இதுல கிரேட் என்ன தெரியுமா? சாமுவேல் அவனை கூட்டிட்டு வர சொன்னாரு, இப்ப சவுலும் ஆள் அனுப்புறாரு, ஏய் அவனை கூட்டிட்டு வாய், ஆடை மேய்க்கிற அவனை ஏன்ட்ட அனுப்புங்கிறார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். இப்ப காட்டுக்குள்ள இருந்து வீட்டுக்கு வந்தேன், இப்ப காட்டுக்குள்ள இருந்து அரண்மனைக்கு போறேன். புரியுதா? ரிவைவல் புரியுதா? காட்டுக்குள்ள இருந்து வீட்டுக்கு வந்தேன், வீட்டுக்குள்ள கூப்பிட மாட்டேன்ட்டேன். இப்ப சாமுவேல் வந்து வீட்டுக்குள்ள கூப்பிட வச்சாரு. சவுல் வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? என் அரண்மனைக்கு அனுப்புனார். கைதட்டுங்க பார்க்கலாம். எங்க போயிட்டான்? நேரா அரண்மனைக்கே போயிட்டாங்க. எங்க போயிட்டான்? ராஜாவுக்கு. சவுலுக்கு பக்கத்துல போய் இசை வாசிக்கிறேன், வீணை வாசிக்கிறேன், தம்புரு வாசிக்கிறேன். அவன் வாசித்தா தான் இவன் பிசாசு போகுது, அவன் வாசித்தா தான் இவனுக்கு சமாதானம், இவன் வாசித்தா தான் அவனுக்கு நிம்மதி. எங்க போயிட்டான்? ராஜாவுக்கு பக்கத்துல போயிட்டான். கைதட்டுங்க பார்க்கலாம். இவனா போனானா அல்லது இவங்க அப்பா அனுப்புனாரா? கர்த்தர் கூட்டிட்டு போனாரா? சொல்லுங்க, யார் கொண்டு போனது? தாவீது முயற்சி எடுத்து போனானா? இல்ல. அவங்க அப்பா அனுப்புனாரா? இல்ல. எந்த அண்ணன் தம்பி அனுப்புனானா? இல்ல. கூட்டிட்டு போனவர் கர்த்தர். கைதட்டுங்க பார்க்கலாம். உன்னை அழைச்சவர் உண்மையுள்ளவர். அவர் உன்னை எங்க கூட்டிட்டு போகணுமோ அங்க கூட்டிட்டு போவாரு. எந்த இடத்துல உன்னை உயர்த்தணுமோ அந்த இடத்துல உயர்த்துவாரு. எந்த இடத்துல உனக்கு வாசலை திறக்கணுமோ அந்த இடத்துல திறப்பாரு. உன்னை கொண்டு என்ன ஊழியத்தை நிறைவேற்றணுமோ அந்த ஊழியத்தை அவர் செய்து முடிப்பாரு. கவலைப்படாத. உனக்கு சவுலுக்கிட்ட இருந்து அழைப்பு வரும், உன்ட சாமுவேலுக்கிட்ட இருந்து அழைப்பு வரும், உனக்கு ஈசாயின் இடத்திலிருந்து அழைப்பு வரும். உன் மேல இருக்கக்கூடிய கிருபையை அவர் அப்படியே மூடி வைக்கிற தேவன் அல்ல, உன் மேல இருக்கக்கூடிய காருண்யத்தை மறைத்து வைக்கிற தேவன் அல்ல. நிச்சயமாய் உன்னை சகல ஜனங்களுக்கு நீ உத்தம குணசாலி என்பதை அவர் நிரூபிப்பாரு. வேதம் சொல்லுது, எஸ்தர் தலையில கிரீடத்தை வச்சு நீ ரூபதி என்பதை எல்லாருக்கும் நான் காண்பிப்பேன் என்று சொல்லி அவன் தலையில கிரீடத்தை வைத்தானா. எஸ்தரை குறித்து வேதம் சொல்லு, ரூத்தை குறித்து வேதம் சொல்லுது, ஐஸ்வர்யவான்கள் பின்னாடி போகாமல், தரித்திரருக்கு பின்னாடி, வாலிபர்கள் பின்னாடி போனாம நீ எனக்கு பின்னாடி வந்து வஸ்திரத்தை விரி என்று சொன்னதுனால உன் குணசாலி என்பதை நான் ஊர் எல்லாருக்கும் அறிவிப்பேன் என்று சொன்னான் அல்லவா. அதுபோல இந்த தாவீதுடைய உண்மையை அறிந்த பரலோக தேவன் சவுல் மூலியமாய் கர்த்தர் அழைப்பு கொடுத்தார். இப்ப எங்க போறேன் பாருங்க. ராஜாதி ராஜாவுடைய அழைப்பை பெற்ற அவன், கிருபை பெற்ற அவன், அபிஷேகம் பெற்ற அவன் இப்ப சவுல் இருக்கிற அரண்மனைக்குள்ள போயிட்டான். கை தட்டுங்க பார்க்கலாம். எங்க இருந்து எங்க போயிட்டான் பாருங்க. முதல்ல ஆடு மேய்க்கிற இடத்துல இருந்து விருந்துக்கு போனேன், இப்ப ஆடு மேய்க்கிறதுல இருந்து பிசாசை துரத்த போறேன். கை தட்டுங்க பார்க்கலாம். உங்களையும் பிசாசை துரத்த அபிஷேகம் பெற்ற உங்களை கூட்டிட்டு போவாரு. இப்ப போய் சவுலுக்கிட்ட இவன் போய் உட்கார்ந்தா தாங்க பிசாசு போகும், சவுலுக்கிட்ட இவன் போய் உட்கார்ந்தா தாங்க சவுலுக்கு நிம்மதி. சவுல் சாப்பிட்ற சாப்பாடை இவன் சாப்பிட்ற, சவுல் தங்குற இடத்துல இவன் தங்குற, சவுலுடைய எல்லா வசதி வாய்ப்புகளும் இவனுக்கு கொடுக்கப்படுகிறது, சம அந்தஸ்து இவனுக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் அந்த அளவுக்கு ஒரே நாள்ல கொண்டு போயிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் ஆடு மேய்க்க வந்துடுறேன், அனுப்பிச்சு விட்டுட்டேன். அவனுக்கு நல்லா ஆனோடனே சவுல் எங்க அனுப்பிச்சு விட்டேன், வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறேன். திரும்பவும் இவங்க அப்பா ஆட்டுக்குட்டி மேய்க்க அனுப்பிச்சு விட்டுறாரு. திரும்பவும் வசனத்தை பாருங்க. 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஈசாயி தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி,
உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்திற்கு ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளையும் 1000 பேருக்கு அதிபதிகளிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து, நல்ல கை தட்டுங்க, அடையாளத்தை வாங்கி கொண்டு வா. அவங்க அப்பா அனுப்புறாரு. இப்போ திருப்பவும் ஆட்டுக்குட்டி தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். வந்துட்டேன், அங்கே வேலை சவுல் வேலை முடிஞ்ச உடனே அவனும் அனுப்பிச்சு விட்டுட்டேன், இவனு அப்பா கிட்ட வர்றேன், அப்பா ஆட்டுக்குட்டி மேய்க்க அனுப்பிச்சிட்டேன். பழையபடியும் அதே வேலைக்கு போகிறேன். நல்லா யோசித்து பாருங்க. சாமுவேல் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லியும் அபிஷேகம் பெற்றும் ஆடு மேய்க்க போட்டேன். ராஜா வந்து கூட்டிட்டு போய் ராஜா அரண்மனையில் இருந்துட்டு திரும்பவும் எங்கே போயிட்டேன்? ஆடு மேய்க்க. அப்பா கிட்ட வந்தாலே ஆடுதான் மேய்க்கணும். இப்போ திடீர்னு யுத்தம் நடந்து கொண்டு இருக்குது. கோலியாத்து வந்து 40 நாள் நின்றுக்கிட்டு இருக்கேன். இவங்க அண்ணன் தம்பிலாம் அங்கே எல்லாரும் சண்டைக்களத்தில் இருக்கேன். எல்லாருமே கோலியாத்தை பார்த்து பயந்து 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 ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அவனை மேற்கொள்ளணும், அவனை ஜெயிக்கணும். யாரு தான் போகணும்? தாவீது தான் போகணும். இவனால் எப்படி போக முடியும் ஆட்டுக்குட்டியை விட்டுட்டு? அப்போ அவங்க அப்பா உள்ளத்துக்குள்ள கர்த்தர் பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாருன்னா, அன்னைங்களை போய் பார்த்துட்டு வாப்பா, அவங்கள்ட்ட போய் அடையாளத்தை வாங்கிட்டு வாங்கப்பா, அவங்கள்ட்ட நான் கொடுக்குற பால் கட்டிகளை கொண்டு கொடுத்துட்டு வா. எத்தனை பால் கட்டியா பாருங்க. அவங்க அப்பா எவ்வளோ கஞ்சம் பிடிச்சவன் பாருங்க. இப்போ வசனம் சொல்லுது 18, இந்த 10 பால் கட்டிகளையும் 1000 பேருக்கு அதிபதிகள் இடத்துல கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்கள் என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளத்தை, ஏன்னா இடையில தின்னுட்டு போயிட்டானா, இடையில போய் எங்கிட்ட காலி பண்ணிட்டானா. இவங்க அப்பா எவ்வளோ விவரமான ஆள்பார். நீ கொண்டு போய் அதிபதிகள்கிட்ட கொடு, அங்கிருந்து ஏதாவது ஒரு அடையாளத்தை வாங்கிக்கிட்டு விசாரிச்சுட்டு வந்துரு. திரும்பவும் ஆடு மேய்க்க நீ என்ன பண்ணிடு, வந்துரு. இப்போ அப்பாவால் அனுப்பப்படுகிறேன், யுத்த காலத்திற்கு போகிறேன். இவன் யுத்த காலத்துக்கு போகும் பொழுது அந்த பால் கட்டிகள்லாம் கையில் வச்சுருக்கேன். பசிக்குமா பசிக்காதான்? இவன் எடுத்து தின்னு அவங்க அப்பா விட்டுருவாரா? கரெக்டாக அடையாளத்தை சொல்கிறாரு, டே நான் கொடுத்து விட்டது வந்துருச்சாடான்னு அங்கே கேட்பார். அப்போ இத்தனையும் கையில் வச்சுக்கிட்டே போகிறேன். பெரிய பொக்கிஷத்தை கையில் வச்சுருக்கேன். ஏன்னா அப்பா கொடுத்துருக்கிறாரு, அன்னைங்கள்ட்ட கொண்டு கொடுக்கணும், இந்த வேலையை நான் கரெக்டாக செய்யணும். அப்போ கையில் இருந்தாலும் சாப்பிட முடியலை. ஏன்னா அப்பாவுடைய அன்பு இவன்ட்ட இல்லை. அண்ணன் தம்பியும் ஏற்றுக்க மாட்டாங்க. அங்கே போனோடனே அவங்க அண்ணன் தம்பி சொன்ன வார்த்தைகளை பாருங்களே. 28வது வசனம், அதே அதிகாரத்தில் 28. ஆமென் ஆமென். வாசிமா என்ன செஞ்சாரா? தாவீதின் மேல அவங்க அண்ணன் எலியா கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன பத்தியா, என்ன சொல்றாங்க பத்தியா, ஏய் அந்த கொஞ்சம் ஆட்டுக்குட்டி எங்கடா விட்டுட்டு வந்த? இன்னமும் பாருங்க, சாமுவேல் வந்து எல்லாத்துக்கு முன்னாடி தானே அபிஷேகம் பண்ணினார், இவங்க முன்னாடி தான் அபிஷேகம் பண்ணார். அப்போ சாமுவேல் தீர்க்க தரிசனத்தையும் இவங்க நம்பல, சாமுவேல் அபிஷேகம் பண்ணினதையும் இவங்க நம்பல, கர்த்தர் இவனை ராஜாவாய் தெரிந்து கொண்டார்னு தெரிஞ்சிருந்து இவங்க நம்பல. இப்போ உங்களையும் அப்படி தாங்க, என்ன ப்ராப்பர்சி உங்களுக்கு வந்தாலும் உங்களை மதிக்கவே மாட்டேன், போடாடே அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் நீ சோர்ந்து போகாத, கர்த்தர் உண்மையுள்ளவர், பொய்யுரைக்க மனிதன் கிடையாது. இஸ்ரவேலின் தெய்வம் புயபலமான தெய்வம், சொன்னதுக்காக வருத்தப்படவும் மாட்டார், பொய் சொல்ல அவர் ஒரு மனிதனுமே சொன்னார்னா அது நிறைவேறும். எத்தனை பேர் உன்னை கேலி பண்ணினாலும், எத்தனை பேர் உன்னை பரியாசம் பண்ணினாலும், எத்தனை பேர் உன்னை அபாந்தரமாய் பேசினாலும், கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா காலம் தாமதித்தாலும் காத்துரு, முடிவிலே அது விளங்கும், பொய் சொல்லாது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க பாருங்களே, அவங்க அண்ணன் கேட்கிறாரு, தாவீதின் மேல கோபம் கொண்டு நீங்க வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை எப்படி எடை போட்டிருக்கேன் பத்தியா? நீ பார்க்க தானடா வந்த, உனக்கு யுத்தம் தெரியாது. நீ என்னைக்கு பட்டயம் பிடிச்சிருக்க, என்னைக்கு கீட்டியை பிடிச்சிருக்கிற, என்னைக்கு கேடயம் பிடிச்சிருக்கிற, என்னைக்கு நீ தலைக்கவசம் வச்சிருக்கிற, என்னைக்கு நீ மார்க்கவசம் வச்சிருக்கிற, என்னைக்கு நீ காலணி போட்டிருக்கிற. ஏன்னா இதெல்லாம் அவன் போடல, அவனுக்கு தெரியாது. ஆனால் இவன் அவங்க அண்ணன் சொல்கிறான், ரொம்ப லேசினஸாக பேசுகிறேன், சோம்பேறித்தனமான வார்த்தையை சொல்கிறேன். நீ யுத்தத்தை பார்க்கத்தானடா வந்த, சண்டையை பார்க்கத்தானடா வந்த. அந்த கொஞ்சம் ஆடுகள், அந்த வெயிட்லெஸ்ஸான வார்த்தையை கவனிங்க, கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டுட்டுடா வந்த? நீ எதுக்கு வந்த? சண்டையை பார்க்கையா வந்த? எதுக்கு அப்பா உன்னை அனுப்பினார்னு சொல்லி அண்ணன்கெல்லாம் இவனை அப்படி கேவலமான வார்த்தைகளை பேசுகிறாங்க. அப்போ அவன் சொல்கிற வார்த்தையை பாருங்களே. அடுத்த, உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும். அப்போ எப்படி மரியாதை இல்லாத பாருங்க, உன் அகங்காரம் எனக்கு தெரியும்டா,
உன் துணிகரம் எனக்கு தெரியும்டான்னு இவனை அப்படி வார்த்தை மேலே வார்த்தை சொல்லி இவனை வருத்தப்படுத்துகிறான். ஆனால் அடுத்து அவன் சொல்கிறேன், அதற்கு தாவீது கைத்தட்டுங்க, நான் இப்பொழுது செய்தது என்ன? நல்லா கைத்தட்டணும். நான் இங்கு வந்ததற்கு இதாங்க கிரேட் வேர்டு, முகாந்தரம் இல்லையா? நானா வரலப்பா, எங்கேயுமே நானா வரல. அன்னைக்கு நான் வந்ததுக்கு சாமுவேல் காரணம், அடுத்து நான் ராஜாங்கத்துக்கு போனதுக்கு சவுல் காரணம், இப்போ நான் வந்ததுக்கு காரணம் ஈசாய் காரணம். நானா வரல, உன்னைய பார்க்க வரல, சண்டையை பார்க்க வரல, அப்ப கட்டியே நான் அந்த பால் கட்டியை நான் கொண்டுட்டு வரல, என்னை அனுப்புனார் அப்பா. அப்பா வார்த்தைக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படின்னு நான் வந்திருக்கிறேன். முகாந்திரம் இல்லாமல் நான் வரல. நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லவா? நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. உனக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்துக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. கர்த்தர் உன்னை வளர்த்து கொண்டு வருவதில் ஒரு முகாந்திரம் இருக்குது. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதில் ஒரு முகாந்திரம் இருக்குது. நீயாக இதெல்லாம் தெரிந்து கொள்ளலை, நீயாக யுத்தத்துக்கு வரல, நீயாக சாமுவேல் கூப்பிட்டு வரல, நீயாக சவுல் கூப்பிட்டு வரல. கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு அவர் அழகாய் செய்கிறார். பாருங்களே, சாஸ்திரிகளை நட்சத்திர வழி நடத்தினதான். நல்லா கவனிங்க. யோனாவை மீன் வழி நடத்தினதான். நல்லா யோசித்து பாருங்க. மீன் கூட்டிட்டு போகுதுங்க, கரெக்டாக கொண்டு போய் நினிவேல கொண்டு கக்கிட்டு போயிடுச்சு. இவனை விட்டான் போக மாட்டேன், இன்னும் தரிசிச்சு வேற ஊருக்கு புறப்பட்டுருவேன். இன்னொரு ஆட்டையும் கொண்டு விட்டோம்னா வேற ஊருக்கு கப்பல் ஏறிடுவேன். அப்போ மீனுக்கிட்ட கர்த்தர் சொல்லியிருப்பாரு, நீ நேராக கொண்டு போய் நினிவேலே கக்கி விட்டுரு, இன்னும் அவன் எந்த ஊருக்கும் போகக்கூடாது, கரெக்டாக கொண்டு போய் அங்கேயே நீ டவுன் பண்ணி விடணுன்னு. அது நேராக கொண்டு போய் அங்கேயே அவுட்புட் பண்ணிருச்சு, கொண்டு போய் கக்கி விட்டுருச்சு. எந்திரிச்சு பார்த்துருப்பேன், பெரிய போர்டு நினிவேன்னு இருந்திருக்கு. கைத்தட்டி போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக கொண்டு போயிட்டார். உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்சி எழுதி வைத்துக்கொள்ள, நீ போக வேண்டிய இடத்துக்கு அழகா உன்னை போய் சொல்லுவார், ஜென்டிலா உன்னை போய் சொல்லுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானேன்னு சொல்லுவார். நீ போனேன்னா அடி இல்லாம மிதி இல்லாம வழி இல்லாம போயிடலாம். அப்புறம் போக மாட்டோம்னு சொன்னா அவரு கூட்டிட்டு போறப்ப 3 நாள் இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்கணும். கையை விட்டா இங்கிட்டு கத்த இங்கிட்டு கத்த இங்கிட்டு கத்த, சாப்பாடு இல்லாமல் கிடக்கணும், கண்ணு போய் காது போய், காற்று இல்லாமல் ஆக்சிஜன் கிடைக்காம கடைசியில் வெளியே வந்து விழுகிறப்ப என்ன கோலத்தில் விழுந்திருப்பேன் யோசித்து பார். இவன் நீட்டாக போயிருந்தா எப்படி இருக்கும் பாரு. அழகா போயிருந்தானே மீனுக்கு வேலை. மீன் நினச்சிருக்கான், ஏன்டா சொன்ன பேச்சு கேட்காத மதிகட்ட யோனா, ஒன்றை முழுங்கி விட்டு எனக்கும் பட்னியாக கிடக்கிறேன், ஒன்றை முழுங்கிட்டு எனக்கும் சாப்பாடு இல்லை, ஒன்றை முழுங்கிட்டு எனக்கும் நிம்மதி இல்லை, ஒன்றை முழுங்கிட்டு எனக்கும் ஓய்வு இல்லை, நான் நினிவே எப்படா கண்டுபிடிக்கணும்? அது ஒருவேளை வாய் இருந்தால் பேசியிருக்கேன் கழுது மாதிரி. ஏன்னா உள்ளே இருக்கிறவன் தீர்க்கதரிசி, செரிக்கவும் மாட்டேங்கிறேன், அது செரிக்கவும் மாட்டேன். செரிமான உறுப்புகள்லாம் பக்கத்தில் போச்சுன்னு வேதம் சொல்லுது, அமிலங்கள்லாம் போய் அவனை தொட்டது என்று வேதம் சொல்லுது. ஆனாலும் அந்த அமிலங்கள் எல்லாம் அவனை தொட விடாதபடி கர்த்தர் எப்படி சிங்கத்தின் கெபியில தானியலை பாதுகாத்தாரோ, அக்கினிக்குள்ளே எப்படி சாத்ராக் மேஷாக்க பாதுகாத்தாரோ, அதுபோல அந்த மீனுடைய அமிலங்கள் செரிமான உறுப்புகள் இவனை தொட விடாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். இப்போ விழுந்தோடனே எந்திரிச்சு பார்க்குறேன், இனி எங்கே போகிறது? அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னொரு ஆட்டையும் நம்ம எங்கேயாவது போனால், இப்போ முழுங்கினதாவது மீன், இன்னொரு ஆட்டை போனால் பாம்பு தான் முழுங்கும், இல்லாட்டி நண்டு தான் முழுங்கும், மரியாதையை எந்திரிச்சு போய் சொல்லிடலாம்டான்ட்டு போயிட்டேன். அப்போ அருமையான தம்பி தங்கச்சி, இப்போ தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் முகாந்தரம் இல்லாமல் நானா வரலப்பா. ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு எழுதி வைது, நீயா இந்த ஊழியத்துக்கு வரல, நீயா நீ ஜெபிக்கலை, நீயா பாட்டு பாடலை, நீயா ஆராதிக்கலை, நீயா நீ இந்த இடத்துல நிற்கல, நீயா இந்த ஊழியத்தில் வரல, கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். கைத்தட்டி. அப்போ ஒரு முகாந்தரம் இருக்கு, முகாந்தரம் இருக்கு, முகாந்தரத்தோடு நீ வந்திருக்கிற. கர்த்தர் உன்னை அனுப்பி இருக்கிறார். யாரை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான் ஆக்கினார், யாரை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உன்னை அழைச்சு கொண்டு வந்திருக்கிறார். நானா இந்த பட்டணத்துக்கு வரலங்க, எனக்காக இந்த ஊழியம் செய்யணுங்கிற அறிவு கிடையாதுங்க, எனக்கு அந்த ஞானம் கிடையாதுங்க, எனக்கு அந்த வெளிப்பாடு கிடையாதுங்க. என்னை கர்த்தர் இழுத்து கொண்டு வந்து இந்த பாரத்தை எனக்குள்ளே கொடுத்து என்னை நிறுத்தி இருக்கிறார். அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்க, நானா ஜெபிக்கல, நான் இந்த மர மண்டையில ஜெபிக்கிற மண்டையா? யோசித்து பாருங்க, இந்த மனுஷன் நல்லவனா? நம்ம வாழ்க்கை எவ்வளவு தரங்கட்ட வாழ்க்கை. இப்படி தரங்கட்ட வாழ்க்கை வாழ்ந்த நம்மளையும் இப்படி நல்லவங்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கைத்தட்டி. அப்போ ஒரு முகாந்தரம் இருக்கு. சாமுவேல் வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு, சவுல் என்னை கூப்பிட்டதுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு, அப்பா என்னை யுத்த களத்துக்கு அனுப்பின. எங்க அனுப்புறாரு? யுத்த களத்துக்கு போறேன். ஏன்னா இவன் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே யார் வந்துடுறான் தெரியுமா? கோலியாத்து வந்து நிற்கிறான். அப்ப இவன் அந்த சத்தத்தை கேட்கிறான். அப்ப தேவன் எப்படி நடத்துறாரு பாருங்க. இவனை காட்டுக்குள்ள இருக்கிற அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு, காட்டுக்குள்ள இருக்கிற அவனை அரசாங்கத்துக்கு கூட்டிட்டு போனாரு, காட்டுக்குள்ள இருக்கிற அவனை யுத்த களத்துக்கு கூட்டிட்டு போனாரு, கோலியாத்தை பார்க்க வச்சார். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவன் சொல்ற வார்த்தையை பாருங்களேன், அருமையான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வசனத்தை வாசிக்கலாமா? தேங்க்யூ லார்ட்.
34வது வசனம். தேங்க்யூ ஜீசஸ். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியானாகிய என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசை சிங்கம், ஒரு விசை உனக்கு ஒரு விசை வியாதி வந்திருக்கலாம், ஒரு விசை வறுமை வந்திருக்கலாம், ஒரு விசை தரித்திரம் வந்திருக்கலாம், ஒரு விசை வேதனை வந்திருக்கலாம், ஒரு விசை போராட்டம் வந்திருக்கலாம், ஒரு விசை உனக்கு என்ன வந்திருக்க பற்றாக்குறை வந்திருக்கலாம், சண்டை வந்திருக்கலாம், பிரிவினை, ஒரு விசை சொல்லிக்கிட்டே இரு. என்ன வேணாலும் உனக்கு ஒரு விசை வந்திருக்கலாம். ஒரு விசை கரடி வருது, ஒரு விசை சிங்கம் வருது. ரெண்டுமே இவனையும் ஆட்டையும் பிடிக்க வருது. ஆனா அவை கைகளுக்கு தப்புவித்தவ அந்த 36 வாசிங்க, அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அணியாடையங்க நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் கை தட்டுங்க அவைகளில் ஒன்றை போல இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை அந்த மிருகத்தை போலதான் இந்த மிருகமும், அந்த சிங்கங்கிற மிருகத்தை போல இந்த கோலியாத்துங்கிற மிருகம், அந்த கரடிங்கிற மிருகத்தை போல இந்த கோலியாத்துங்கிற கரடி. அதனால ரெண்டு சமந்த, அந்த கரடி சிங்கத்தை போல இவனும் ஒரு மிருகம். அது ஜெயிக்க வைத்த கர்த்தர் இந்த மிருகத்தையும் எனக்கு ஜெயிக்க வைப்பாரு. ஏனென்றால் இவன் தேவனுடைய சேனையை நிந்தித்தானே. அவன் சொல்றான், நீ தடியோட வர்ற, ஈட்டியோடு வர்ற, கேடயத்தோடு வர்ற, புஜபலத்தோடு வர்ற, மார்க்கவசத்தோடு வர்ற, தலைச்சீராவோடு வர்ற, ஆனா நானு நீ நிந்திக்கிற கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தில் வருகிறேன். கை தட்டுங்க பார்க்கலாம். நான் வர்றது கர்த்தருடைய நாமம், நீ வர்றது தடி, நீ வந்திருக்கிறது ஈட்டி, நீ வச்சிருக்கிறது கேடயம், நீ வச்சிருக்கிறது அம்பு, நீ வச்சிருக்கிறது எல்லாம் வச்சிருக்கிற உன்ட்ட எல்லாம் இருக்கு, ஆனா என்கிட்ட எதுவுமே இல்லை. பேதுரும் யோவானும் சொன்னாங்க, வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, வைரம் இல்லை, வைடூரியம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனா என்கிட்ட ஒன்னே ஒன்று தங்கம் இருக்கு. அந்த தங்கம் இயேசு என்கிற தங்கம், அந்த இயேசு என்கிற வைரம், இயேசு என்கிற கோமேதகம், இயேசு என்கிற ரத்தனம், இயேசு என்கிற இளநீலகம், இயேசு என்கிற உலகத்தில் இருக்கிற எல்லாத்த விட மிகப்பெரிய ஐஸ்வர்யம் எனக்குள்ள இருக்குது. அந்த இயேசு நாமத்தினால நீ எழுந்து நடன்னு சொன்ன உடனே அவன் எழுந்தான். வெள்ளியை விட இயேசு பெரியவ, வைரத்தை விட இயேசு பெரியவ, கேடயத்தை விட இயேசு பெரியவ, ஈட்டியை விட இயேசு பெரியவ. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை அணு ஆயுதங்களை விட தேவனுங்கிற நாமம் மிகப்பெரிய ஒரு நாமம். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அவன் சொல்லுகிற வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்களே. Thank you wonderful the Holy Spirit. Thank you Lord Jesus. வசனத்தை வாசிக்கலாமா? அந்த கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்கள். அந்த வார்த்தையை கவனிங்க. இராணுவத்திற்கு இவர்தாய தலைவர். எங்க அப்பா தான் கர்த்தர். நீங்க சொல்லணும், சேனைகளின் கர்த்தர், இராணுவங்களின் தேவன், மலைகளின் தேவன், குன்றுகளின் தேவன், பள்ளத்தாக்கின் தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி. சொல்லும் பொழுதே பவர்ஃபுல் வேர்டை சொல்லுங்க. நீங்க சொல்லும் பொழுதே கனமா சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர், இராணுவங்களின் தேவன், மலைகளின் தேவன், குன்றுகளின் தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றால நிரப்புகிறவர், டைனமிக் பவர், டுனாமிஸ் பவர். அப்படி வார்த்தையை சொல்லி பாருங்களே, பரலோகம் சந்தோஷப்படும். கைதட்டி கர்த்தர் சொல்லும் பொழுதே. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷன் தான் பேருக்கு முன்னாடி எதையாவது ஒன்றை போட்டுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி போட்டால் சந்தோஷப்படுறேன், இல்லாட்டி பின்னாடி போட்டால் சந்தோஷப்படுறேன். ரெண்டுல ஏதாவது ஒன்று போடணும். முன்னாடி ரெவரண்டு, பாஸ்டரு, அல்லது என்ன பண்ணணும், பிஷப்பு, அல்லது என்னென்னு இன்னும் கூடிய நிறைய முன்னாடி போடணும். இல்லாட்டி பின்னாடி எம்ஏ, பிஎட், எம்ஃபில்டு, பிஹெச்டி, அந்த டீ இந்த டீ, ஏதாவது டீயை போடாட்டி அவன் சொல்கிறேன் எனக்கு எதுவுமே மொட்டையாக போட்டிருக்கானே. அப்போ படிப்பு அல்லது பதவி அல்லது அவனுடைய ஏதாவது ஒன்று அவனுக்கு பின்னாடி தேவையாக இருக்கு. அப்படி இருந்தால் தான் அவனுக்கு கொஞ்சமாவது கிளுகிளுன்னு இருக்குது. ஆனால் இப்போ நம்ம மட்டும் கர்த்தர்ட்ட போய் அவரை பார்க்குறப்ப அப்படி சோப்லாங்கி மாதிரியே சொல்கிறது, ஏழைகளின் பெல்லனே, எளியவர்களின் திட்டனே அப்படி சொன்னால் அவர் என்ன வேண்டாம், என்ன ஏழைகளாகவே ஆக்கி விடுறார். ஐஸ்வர்ய சம்பந்தர்னு சொல்லணும். சொல்லுங்க, வெள்ளிக்கு சொந்தக்காரர், வைரத்துக்கு சொந்தக்காரர், வைடூரியத்துக்கு சொந்தக்காரர், கோமேதத்துக்கு சொந்தக்காரர், அற்புதர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், செத்தவனை எழுப்புகிறவர், இதோ முடவனை, இப்படி அவரை பத்தி சொல்லி பாருங்களே. அவர் சொல்லுவாரு, நல்லா தானே புரிஞ்சு வச்சிருக்கிற, என்னோட உனக்கு வெளிப்பாடு கூட நான் நினைப்பா, நீ எதை விதைக்கிறியோ அதைத்தான் அறுப்ப. கை தட்டுங்க பார்க்கலாம். நம்ம போகும் பொழுதே நம்மளே சோப்பலாகி அவரையும் சேர்த்து சோப்பலாக. எப்படி யோசித்து பாருங்க, அவரை இன்னும் எப்படி நீ பாக்குற, அப்படியா பாக்குற? அவர் இன்னைக்கு உலகத்தை ஜெயித்து இருக்கிறாருங்க. அவர் வான
வானம் எனக்கு சிங்காசனங்கிறார். அவர் உட்கார்ந்து இருக்கிறது வானத்துல உட்கார்ந்து இருக்காரா, பூமி பாதபடியா இருக்குதா. அதுக்கு மேல அவருடைய சரீரம் எவ்வளவு பெருசா இருக்கு யோசித்து பாரு. கை தட்டுங்க பார்க்கலாம். அவ்வளவு பெரியவருங்க. ஒரு மிகாவேலு ஒரு கால பூமியில வைக்கிறானா, ஒரு கால சமுத்திரத்துல வைக்கிறானா. அவனே இத்தண்டி கால் உள்ளவனா இருக்கிறான்னா நம்ம அப்பா எவ்வளவு பெரிய கால உள்ளவர் சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிறவனை விட சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிசாசை விட, மாந்திரிகத்தை விட, சூனியத்தை விட சொல்லுங்க, ஏவலை விட, வறுமையை விட, வியாதியை விட, பற்றாக்குறையை விட, தரித்திரத்தை விட, எல்லா மந்திர வல்லமைகளை விட, சூனிய வல்லமைகளை விட, ஏவல் வல்லமைகள் சொல்லுங்க, எங்க அப்பாவாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக 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 சொல்லிக்கிட்டே போகணும். பெரியது 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 பெரியது. அவரை விட பெரியவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. கை தட்டி கர்த்தருக்கு நன்றி. பெரியவர். இப்ப தாவீத வீட்டுக்கு கூட்டி வந்தது யாருங்க? கர்த்தர். சொல்லுங்க, சாமுவேல் மூலியமா கர்த்தர் தான் கூட. என் பிள்ளை வீட்டுக்கு வந்தா தாண்டா விருந்தே. அப்ப உங்களை யாராவது வீட்டுக்கு கூப்பிடலையா, இனி கூப்பிட்டா தான் அந்த வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம். கைதட்டி உங்களை கூப்பிடுவாங்க. தேவன் உயர்த்தினார்னா நிகரே இல்லாமல் உயர்த்துவார். சொல்லுங்க, நிகரே 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 இல்லாத அளவில் அவர் உயர்த்துகிறவர் தாங்க கர்த்தர். தாவீத வீட்டுக்கு கூப்பிட்டாரு விருந்து. அவன் வந்த ஒரு தாங்க விருந்து. அது வரையும் அந்த ஊருக்காரங்க மத்தியில என்னெல்லாம் பேசியிருப்பாங்க தெரியுமா? தாவீது வந்தா தாங்க விருந்தாப்பா, சாமுவேல் உட்கார்ந்தே இருக்கிறாருங்க, தாவீதுக்காக வெயிட் பண்றாங்க. அப்படி ஒரு நாள், 2 நாள், 3 நாள், எத்தனை நாள் ஆச்சோ தாவீதை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர அத்தனை நாள், அத்தனை புரோகிராம் நின்று போச்சு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப தாவீது பேரு அந்த ஊரெல்லாம் பிரகடனமாயிருச்சு. தாவீது ரொம்ப முக்கியமானவனா. சாமுவேலே வந்திருக்கிறாரு. சாமுவேலே அவனை கையை வச்சு அபிஷேகம் பண்ணி அவன் தான் ராஜான்னு சொல்றாரு, அவனுக்கு நிகரானவர்களே இல்லைன்னு சொல்றாருன்னு சொல்லி அந்த ஊர் முழுக்க தாவீது 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 என்கிற பெயர் பிரகடனப்படுத்தப்பட்டுச்சு. அடுத்த அரண்மனைக்கு அவன் போகும் பொழுது பேயை ஓட்டணுமே, பிசாசை ஓட்டணுமே, சவுலை சந்தோஷப்படுத்தணுமே, எவன் ட்ரம் அடிக்கிறது, எவன் மியூசிக் போடுறது, எவன் கித்தார் வாசிக்கிறது, எவன் ஏபோத்தை தரிக்கிறது, எத்தனை படைவீரர் இருந்தாலும் தரிக்க முடியாது. ஆவி அடங்காது. அடங்கிறதுக்கு ஒரே ஒருத்தனால தான் முடியும், அபிஷேகம் பெற்ற தாவீதால தான் முடியும். கை தட்டுங்க பார்க்கலாம். இப்ப அரண்மனை பூரா தாவீது 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 தாவீது. அப்படி ஊரே வீட்டுக்குள்ளேயும் பேரு, ஊருக்குள்ளேயும் பேரு, அரண்மனைக்குள்ளேயும் பேரு, சமஸ்த இஸ்ரவேலுக்குள்ளும் தாவீதை குறித்து புகழ் பாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். தாவீதுன்னு ஒருத்தன் வந்தான் பார்ப்பா, பாட்டு பாடணுன்னே சவுல் ராஜாக்குள்ள இருக்க ஆவி தலைதறிக்க ஓடி போச்சுப்பான்னு எங்க பார்த்தாலும் தாவீது 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 தாவீதுன்னு சொல்ல வச்சார். அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போனோடனே திருப்பி ஆட்டுக்குட்டி மேய்க்க அனுப்பிச்சிட்டேன். அப்ப உங்களையும் பழையபடி வேலைக்கு போற அதே நிலைமையில இருக்கிறீங்களா? ஆனா அபிஷேகம் மங்காதுங்க. கைதட்டி கர்த்தருக்கு. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் நீ ஸ்தேவானுதான், நீ பந்தி விசாரிப்புக்காரன் தான், ஆனா ஓ மேல இருக்கிற அபிஷேகம் பரலோகத்தை பார்க்கிற அபிஷேகம். கைதட்டு. நீ மீன் பிடிக்கிறவன் தான், ஆனா ஓ மேல இருக்கிற அபிஷேகம் அப்போஸ்தலர் அபிஷேகம். நீ மீன் பிடிக்கிறவன் தான், ஆனா ஓ மேல இருக்கிற அபிஷேகம் செத்தவனை எழுப்புகிற அபிஷேகம். நீ சாதாரணமான ஒரு நபர் தான், நீ அடிமையாய் அந்த தேசத்துக்கு போயிருந்தாலும் நீ ஆளுகை செய்யக்கூடிய அத்தாரிட்டி அனாயிட்டிங் உள்ளவன் என்பதை நீ மறந்துடாத. இதை தாங்க கர்த்தர் சொல்றார். நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்துட்டேப்பா. எங்க அப்பா மறந்தாலும் கர்த்தர் என்னை மறக்கல. ராஜா என்னை மறந்து நன்மையை பெற்றுக்கிட்டு என்னை துரத்தி விட்டுட்டாலும் கர்த்தர் என்னை மறக்கல. இப்ப சண்டை களத்துக்கு வந்தேன், கோலியாத்து தலையை தூக்குனேன். இப்ப பாருங்க அவனுக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுமா? மிகப்பெரிய ஒரு பதவி கொடுத்தாங்க. சரி, அதோடு மாத்திரமே பேசிக்கிட்டே போன இருக்கும். அடுத்து 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்ப தாவீத எப்படியாவது பெலிஸ்தியர் கையில விட்டு கொடுத்து அவனை கொன்றணும்னு சொல்லி சவுல் நினைக்கிறாரு. 17ஆம் வசனம் வாசிங்க. 18-17. என் கையல்ல பெலிஸ்தீன் கையை அவன் மேல் விளட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த மகளாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ என் நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தத்தை நடத்தி என்றான். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதுக்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சம் எம்மாத்திரம் என்றான். சவுலின் குமாரத்தியாக மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்த பொழுது அவள் மேகோலாத்தினாகிய அதரியலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். இப்ப தாவீதை எப்படியாவது பெலிஸ்தியர் கையில கொன்று போட்டணும்னு தாவீதை சவுல் நினைச்சுக்கிட்டு அவன் பணைய பொருளா யாரை வைக்கிறான் தெரியுமா? மூத்த மகளாகிய மேராப் அப்படிங்கிற பொண்ணை வைக்கிறான். நீ மட்டும் போய் இந்த காரியத்தை ஜெயிச்சுட்டு வந்துட்டேன்னா என் மகளையே உனக்கு நான் என்ன செய்றேன், தானமா தர்றேங்கிறான். இவன் போய் ஜெயிச்சுட்டு வந்த உடனே வேற ஒருத்தனுக்கு கொடுத்துட்டேன், ஏமாத்தி விட்டேன். எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கும். ஆனா அடுத்து பாருங்களேன், அடுத்த வசனம் 20ஆம் வசனம். சவுலின் குமாரத்தியாக மீகாள் தாவீதை நேசித்தால்
அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அது அவனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. மூத்த மகளை ஏமாத்திட்டான், இப்ப ரெண்டாவது மகள் நேசிக்கிறான்னு தெரிஞ்சோடனே இவளை வச்சு அவனை எப்படியாவது கொன்றணும்டான்னு சொல்லி அவன் பிளான் பண்றான். அந்த பிளான்ல பாருங்களே, வசனத்தை வாசிச்சு பார்த்து நிறைய காரியம் இருக்கு. 27 வசனம். அதற்கு குறித்த நாள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தீரில் 200 பேரை வெற்றி அவர்கள் நுனித்தோர்களை கொண்டு வந்து, நான் ராஜாவுக்கு மருமகனாகும்படி அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். இப்ப மருமகனா போயிட்டான், கடைசியில் மருமக ஸ்தானத்துக்கு போயிட்டான். ஆனா கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குது பாருங்க. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். 19ல் 11 தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே வசிமா அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் வீட்டு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாக மீகால் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியிலே உம்முடைய பிராணனை தப்புவித்து கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீ கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகால் தாவீதை ஜன்னல் வழியா இறக்கிவிட்டார். கைத்தட்டுங்க. அவன் தப்பி ஓடி போனான். நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்துல இந்த உயிர் போக வேண்டிய நிலை, சவுல் கொல்ல போறான். ஆனா அன்னைக்கு ராத்திரி மீகால் மூலியமா கர்த்தர் அவனை தப்பிக்க வச்சு ஜீவன் தப்பு அவன் ஓடி போயிட்டான். அப்பதான் இந்த பாட்டு பாடியிருப்பான், கர்த்தர் என் ஜீவனை பாதுகாத்தாரே ரொம்ப நல்லவர், கோலியாத்துக்கு என்னை பாதுகாத்தாரே கர்த்தர் நல்லவர், சவுலு முன்னாடி என்னை கொண்டு போய் அரண்மனையில மகிமைப்படுத்தினாரே கர்த்தர் நல்லவர், அன்னைக்கு என் வீட்டுக்குள்ள என்னை ஒதுக்கப்பட்ட பொழுது என்னை கொண்டு வந்து மகிமைப்பட்டாரே கர்த்தர் நல்லவர். இன்னும் பாருங்க, 2 இடத்துல சவுலை கொலை செய்ய சவுல் தாவீதை கொலை செய்ய வருவார். 24:4, 26:13 எடுத்தா நேராயிரும். ஒரு முறை சால்வையும் தொங்கலை அறுத்து கொள்வான், இன்னொரு முறை ஈட்டியையும் தண்ணி சொம்பையும் எடுத்துக்கொள்வான். 2 முறை அவனை கொல்வதற்கு அவன் எவ்வளவோ முயற்சி எடுத்து வந்த பொழுதும் அவனுடைய வேட்டைக்கு, அவனுடைய அந்த துரத்துதலுக்கு சவுல் கையில இருந்து தாவீதை கர்த்தர் தப்பு வைப்பார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். அப்ப எத்தனை இக்கட்டான இடத்துல எல்லாம் பாதுகாக்கிறார் பாரு. ஒவ்வொரு இடத்துலையுமே தாவீது என்ன கண்டுபிடிச்சார் தெரியுமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். என்னை எல்லா இடத்துக்கும் அவர் தப்பு வைக்கிறார். மீகால் மூலியமா என்னை தப்பு வைத்தார். சவுல் என்னை துரத்தி வரும் பொழுதெல்லாம் என்னை தப்பு வைத்தார். சவுல் எந்த இடத்துல என்னை துரத்தி வந்து கொல்ல நினைச்சாலும் அந்த இடத்துலையும் கர்த்தர் என்னை தப்பு வைக்கிறார். அதனாலதான் அவர் பாட்டு பாடுறாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை நெருக்கம் வந்தாலும் அவர் உங்களை தப்பு வைப்பார். ஆனா நீங்க அவர் நல்லவர் என்பதை என்ன செய்யணும்? ருசிக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க ருசித்து பாருங்க. இன்னும் சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில நமக்கு கர்த்தர் என்னென்ன செஞ்சிருக்கிறாரு அதை நம்ம எப்படி ருசித்து பார்க்கணுங்கிற மட்டும் நான் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தல் 1:6 வசனத்தை வாசிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். தாவீதுக்கு அவர் நல்லவராக இருந்தார். இன்னைக்கு உனக்கும் எனக்கும் அவர் எப்படி நல்லவராக இருக்கிறார்? ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நல்ல கைத்தட்டுங்க பார்க்கலாம். நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. முதல்ல நம்ம அவருக்கு அவர் நல்லவர் என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் தெரியுமா? உங்களையும் என்னையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒன்று ராஜாவாக தான் இருக்க முடியும், இல்லாட்டி ஆசாரியனா தான் இருக்க முடியும். ரெண்டுமே ஒருத்தருக்கு வரவே வராது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும் பொழுது ராஜாங்கிற ஸ்தானத்திலையும் உன்னை கர்த்தர் வைத்திருக்கிறாரு, பலி செலுத்தக்கூடிய ஆசாரிய ஸ்தானத்திலையும் கர்த்தர் உன்னை வைத்திருக்க. உனக்கு அவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிடைக்காத ஆசீர்வாதங்களை புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்து கொடுக்குறாரு. நீ அவரை ராஜா ஸ்தானத்திலையும் உட்கார்ந்து அவரை நீ மகிமைப்படுத்தலாம். உன்னை ராஜாக்களுமாக மாற்றி இருக்கிறாரு, உன்னை ஆசாரியர்களுமாக மாற்றி பலி செலுத்தக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீ ஸ்தோத்திர பலியிட்டால் அவர் மகிமைப்படுகிறார், துதி பலி செலுத்தினால் அவர் மகிமைப்படுகிறார். அவருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய அந்த பெரிய கிரேஸை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் உனக்கு நல்லவர் தானே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லாத காரியத்தை எல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னும் அவர் எப்படி உனக்கு நல்லவர் பாருங்களே. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிச்சு பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேங்க்யூ ஜீசஸ். அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், நல்லா கைத்தட்டி வாசிக்கணும், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்தி
புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இப்ப நம்ம எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த ஒரு விசை பேச துணிந்தே, என் மேல கோவப்பட்டுறாதீங்க, அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் உன்கிட்ட பேசிக்கிறேன்னு தான் அவங்க பேசினாங்க. ஆனா இப்ப நம்ம எப்படி கூப்பிடுகிறோம்? அப்பா நம்ம கூப்பிடுறோம். பாட்டு கூட இருக்குல்ல, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே. எப்படி இந்த அதிகாரம் வந்துச்சு? நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்பான்னு நீ கூப்பிடு, பிதாவேன்னு நீ கூப்பிடு. இந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் அவர் நல்லவர் என்பதற்கு இதுதாங்க அடையாளம். அவர் நல்லவரா இருக்க போய் தான் உன்னை அவர் அப்பான்னு கூப்பிடுற. அப்பனா நீ அவருக்கு மகன், அவருக்கு நேசகுமாரத்தி. அதனாலதான் வேதம் சொல்லுது, இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எருசலேம் இசைவனைப்பான நகரமா இருக்கிறது போல உன்னையும் நானும் கர்த்தருடைய பார்வையில விலையேற பெற்றவர்களாய் நம்ம இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேம் நான் மறந்தா என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக என்று எழுதி வைத்திருக்கிறார். அப்ப அந்த அளவுக்கு எருசலேம் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி தான் கர்த்தர் நம்மளையும் முக்கியமான நபர்களாய் வைத்திருக்கிறார். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, ஒன்று ராஜாக்களாய் வைத்திருக்கிறார், அதற்காக நம் கர்த்தருக்கு கோடி கோடி நன்றி சொல்லணும். இதெல்லாம் அவர் நல்லவர் என்பதற்கு அடையாளம். அடுத்து ஆசாரியர்களாய் வைத்திருக்கிறார். அடுத்து அப்பான்னு கூப்பிடுற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிதாவே என்று கூப்பிடுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க வேற மார்க்கத்தில் நீங்க போய் பாருங்களேன், அவங்க செய்யக்கூடியதுக்கு நம்ம செய்யக்கூடியதுக்கு நிறைய வித்தியாசம். நம்ம ஆண்டவரிடத்துல வந்து நம்ம மாட்டில் நின்று கையை தட்டுறோம், பாட்டு பாடுறோம், கையை தூக்கி ஆர்ப்பரிக்கிறோம், அப்பான்னு கூப்பிடுறோம், பேரை சொல்லி கூப்பிடுறோம். ஆனால் மற்ற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிற்கும் பொழுதே ஒரு பய தோரணியோடு அவங்க நிற்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் நமக்கு அப்படி இல்லைங்க. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார், மகன் மகள் என்கிற அதிகாரத்தை கொடு. இதெல்லாம் அவர் நல்லவராக இருக்க போய் நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். கைத்தட்டி கருத்திருக்க, நீ தைரியமா இன்னைக்கு அப்பான்னு கூப்பிடலாம், நீ தைரியமாய் அவரை பிதாவை என்று கூப்பிடலாம். அவர் பெயரை சொல்றதுனால அவர் வருத்தப்பட மாட்டார். அவர் பெயர் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் செய்வேன் இருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன், என் பெயரை சொல்லி நீங்கள் கூப்பிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப பெயரை சொல்ற அளவுக்கு கர்த்தர் நமக்கு முழு உரிமையை கொடுத்திருக்கிறார். அடுத்து பாருங்களேன், இன்னும் அவர் எப்படி நமக்கு நல்லவராக இருக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேங்க்யூ ஜீசஸ். 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நல்லா கவனிங்க, நீங்க எல்லாம் என்னை தெரிஞ்சுக்கல, நான் உங்களை தெரிஞ்சுக்கிறேன். கை தட்டுங்க பார்க்கலாம். நம்ம போய் அவரை தெரிந்து கொள்ள முடியுமாங்க? நம்ம ஞானம் அவ்வளோ பெரிய ஞானமா? நமக்கு அவ்வளோ பெரிய அறிவு இருக்குதா? நமக்கு சாதாரண ரோட்டில் போகிறதே கண்டுபிடிக்க முடியல, என்ன வீட்டுக்குள்ளே இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல, ஒருத்தர் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியலை. கர்த்தர் சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அடுத்து சொல்றார் பாரு, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். இதில் ஒரு வார்த்தை முக்கியமான, நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப நம்ம போய் அவரை பிதாவேன்னு கூப்பிட முடியாது. அவர் நம்மளை வந்து கூட்டிட்டு போய் என்னை கூப்பிடுப்பான்னு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அப்ப தெரிந்து கொண்டவர் யார்? இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நானா வந்தேன், நானா கற்றேன்னு சொன்னேன், நானா உன்னை பார்த்தேன், நீ தானே கேட்ட, நீ தானே கொடுத்த, நீ தானே செஞ்ச சொல்லுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? அதே மாதிரி நம்ம அவரை பார்த்து சொல்லலாம், நானாப்பா உங்களை தேடி வந்தேன், நீங்க தானே என்னை தேடி வந்தீங்க. அதுக்கு ஒரு பாடல் இருக்கு, தேடி இயேசு வந்தா என்னை தேற்றி வாழ வைத்தா, எத்தனையோ ஆண்டுகளா நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தே, மகாராஜா இயேசு வந்தா, மகாராஜா இயேசு வந்தா, என்ன மகனாக ஏற்றுக்கொண்டா, என்ன மகனாக ஏற்றுக்கொண்டா, தேடி இயேசு வந்தா என்ன தேற்றி வாழ வைத்தார். எப்படி நமக்கு அவர் நல்லவர்? உன்னை ராஜாங்கிற பதவியில் வச்சிருக்கிறார், உன்னை ஆசாரியன் என்கிற பதவியில் வைத்திருக்கிறார்,
உன்னை அப்பா என்று கூப்பிடுகிற உரிமையை கொடுத்திருக்கிறார். பிதாவே என்று கூப்பிடுகிற உரிமையை கொடுத்திருக்கிறார். அதனால உன் வாழ்க்கையில இயேசு மிக 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 நல்லவர். நீ சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்கு நல்லவர், அதனால தான் உன்னை அப்பான்னு கூப்பிடுற உரிமையை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. நீங்க ரொம்ப நல்லவர், அதனாலதான் ராஜாங்கிற எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க. லேவியர் என்கிற ஆசாரியர் என்ற அதிகாரம், இதெல்லாம் நீங்க உரிமை பாராட்டணும். நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில பிரகாரத்துக்கு வெளியில போய் நம்ம பழியை வச்சுட்டு நிற்கணும். ஆசாரியர்கிட்ட போய் கொடுக்கணும். ஆசாரியர் உள்ள கொண்டு போய் அவர் தான் பழி செலுத்துவார். அவர் கொண்டு வந்து கொடுக்கறத வாங்கிட்டு நம்ம நாட்டில் போயிடணும். பழிக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. கொடுக்கறத நம்ம அவர் தான் செய்வார். அவர் செஞ்சு முடிச்சுட்டு வந்து அப்போ உன் பழியை நான் செலுத்திட்டேன் மாதிரி நம்ம போயிட வேண்டியதான். ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. நம்மளே வாயை திறந்து காளைகளின் பலியாகிய உதடுகளின் காளையாகிய பலியை நம்ம மனதார ஜெபிக்கிறோம். மனசு நிரம்பி வழிகிற அளவுக்கு நம்ம நல்ல பலி செலுத்துகிறோம். அந்த துதிக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். கைத்தட்டை இஸ்ரவேலரின் துதிகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அதாங்க பலி செலுத்துவது. இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை தந்திருக்கிறார். அடுத்து சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப நமக்கு நல்லவர் தானே. அடுத்து அதே அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 15:15 யோவான் 15:15 இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று, உங்களை வேலைக்காரர் என்று நான் சொல்ல மாட்டேன், உங்களை அடிமைகள் என்று நான் சொல்ல மாட்டேன், உங்களை என்ன செய்யறது தள்ளப்பட்டவர்கள் நான் சொல்ல மாட்டேன். அவர் என்ன சொல்றாரு, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்வதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமானன் செய்கிறதை அறிய மாட்டான். கைத்தட்டுங்க, நான் உங்களை சிநேகிதர் என்றேன். அப்ப நீங்களும் நானே என்னவாயிட்டோம், ஆபிரகாம் பிதாவுக்கு சிநேகிதரான் சொல்றாரு. என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று சொல்றாரு. அப்ப ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார் பார். அப்ப அவர் நல்லவரா நல்லவர் இல்லையா? சத்தியா சொல்லு, நல்லவரா நல்லவர் இல்லையா? அவர் நம்மளை சிநேகிதரா மாதிரி. நீங்க சிநேகிதி, கர்த்தருக்கு சிநேகிதி. உன் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டா நீ சொல்லணும், எனக்கு ஃப்ரெண்டு ஏசப்பா தான், நானும் அவரும் சிநேகிதர்கள், அவரும் நானும் தனிமையா பேசுவோம், நானும் அவரும் தனிமையா உலாவோம். அன்னைக்கு ஆதாம படிச்சுட்டு எவ்வளவு பெரிய படைப்பின் சிகரம் அவர். இந்த மனுஷ பயல்கிட்ட பேச அவர் வரணுமா பாருங்க. மத்தியான குளிர்ச்சியான வேளையில ஆதாமோடு உலாவ வந்தாராம். ஆதாம கிட்ட பேசுறார். ஒரு தெய்வம் ஒரு மனுஷன்கிட்ட பேசுறார். உண்டாக்கினவர் உண்டாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிகிட்ட தன் மனதை திறந்து பேசுறார். வேதம் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்ப மனுஷனோடு கர்த்தர் பேச விரும்புறார். அதுதாங்க ஜெப நேரம். அதனால தாங்க தயவு செய்து ஜெப நேரம் உங்களுக்கு இன்பமா இருக்கணும். நீங்க போய் உட்கார்ந்த உடனே அண்டாவை கொடு, குண்டாவை கொடு, சட்டியை கொடு, முட்டியை கொடு, போர்வையை கொடு, தலைமணியை கொடு, பேனாவை கொடு, பென்சிலை கொடு, ரப்பரை கொடு, இதை கேட்காதீங்க. போய் உட்கார்ந்தோடனே அவரை அழகுள்ளவரா பாருங்க, அற்புதமானவரா பாருங்க, அதிசயமான அவரை வர்ணித்து பேசுங்க. வேதத்துல உன்னத பாட்டை படிச்சு பாருங்க. உன் கண்கள் அப்படி இருக்கு, உன்னுடைய கன்னங்கள் இப்படி இருக்கு, உன் கழுத்துக்கள் இப்படி இருக்கு, உன்னுடைய அன்பு இப்படி இருக்கு. அவன் அப்படி ஒவ்வொன்றா வர்ணிச்சுக்கிட்டே வர்றார். அப்படி நம்ம போய் அவரை உட்கார்ந்து அவருடைய அன்பை நினைக்கணுங்க. நம்மளை எந்த பூமியிலிருந்து எந்த பாவத்திலிருந்து இந்த விக்கிரக கோட்டையிலிருந்து எடுத்தாரு. ஒருவேளை நம்ம விட்டுருந்தா நேரம் எத்தனை உருண்டு காலம் போட்டிருப்போமோ. இவங்கெல்லாம் என்னத்தை தூக்கியிருப்பாங்கன்னே எனக்கு தெரியல. நேரம் பார்த்தா ஒரு தலை கூட சிம்சோன் தலை மாதிரி இருக்கும். எல்லாம் அப்படி யோசித்து பாருங்க. எப்படி இருந்த நம்மளை கண்ணு கிண்ணெல்லாம் பார்த்தா பூரா பூரா கட்ட வண்டி மையா இருந்திருக்கும். பூரா வாய் ஈயெல்லாம் எல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. சல்லா ரோஜாப்பூ தோட்டம் பூரா இங்கே தான் இருக்கும், மல்லிகைப்பூ தோட்டம் பூரா இங்கே தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்தா எல்லா வளையலும் கிளையலும் கொலுசு சத்தம் பூரா இங்கே தான் இருந்திருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நம்மளை அழகாய் வைத்திருக்கிறாங்க, அன்பு கவர்ச்சி நாயகிகளாய் வச்சிருக்க பாரு. என் குமாரத்திகளாம் எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க. ஒரு வேளை இவங்கெல்லாம் ரசிக்கப்படாட்டி எப்படி இருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நினைச்சே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருப்போம். அப்ப தேவன் நம்மளை எப்படி மாத்திட்டார் பார்த்தீங்களா? சிநேகிதர்கள். நீங்க அவரிடத்துல போய் பேசுங்க. நான் வந்திருக்கேன், உங்க ஃப்ரெண்டு வந்திருக்கிறேன். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இப்ப நீங்க உண்மையிலே சிநேகிதரா இருந்தா நன்மை நடந்தாலும் நீங்க பேசுவீங்க, தீமை நடந்தாலும் பேசுவீங்க. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஆபத்துக்கு உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அப்ப சிநேகிதன் மட்டும் எல்லா காலம் இனி நல்லா நடந்தாலும், அதான் தாவீது சொல்லிட்டாரு, எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி சொல்லுங்க எப்போதுமே. யோபு கிட்ட போய் கேட்டீங்கன்னா, என்ன யோபு நீ என்ன நினைக்கிற? 10 பிள்ளைகளும் செத்து போச்சு, ஆடு மாடு போச்சு, உன் மனைவி உன்னை வசிட்டா, நீ என்ன நினைக்கிற? அவன் சொல்லுவான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை, தேவனை குறை சொல்லவில்லை. கைதட்டி கர்த்தருக்கு அவர் சொல்றாரு, நான் போகும் பாதை அவர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக மாறுவேன், நிச்சயமா என் சொந்த கண்களாலே அவரை பார்ப்பேன், அவர் மத்திய ஆகாயத்தில் நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்படி சொல்லி யோபு சொன்னார். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப யோபுவுக்கு கர்த்தர் நல்லவரா?
இன்னைக்கு வேலை இல்லைன்னா முகம் சுழிச்சுக்கிறீங்க, ஒரு நினைச்சதை வாங்கி தரலைன்னா முகம் சுழிச்சுக்கிறீங்க, நீங்கள் விரும்பினது கிடைக்கலன்னா உடனே உங்களுக்கு கோபம் வந்துடுது. அது 2 நாளைக்கு ஜெபம் பண்ண மாட்டேறீங்க, பைபிள் படிக்க மாட்டேங்கிறீங்க, 2 நாளைக்கு ஆராதனையை கட்டடிச்சிடுறாங்க. கேட்டால் வாரம் வந்து என்ன நடந்துச்சு, வாரம் வந்து என்ன நடக்குது, என்ன நடக்கணும், நீங்கள் உயிரோடு இருக்குது நடக்கிறீங்களே, அதே எத்தனை பேர் கட்ட வண்டியில் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் கை போய் கிடக்குது, கால் போய் கிடக்குது, இடுப்பு போய் கிடக்குது, எத்தனை பேருக்கு சொல்லு போய் கிடக்கு, எத்தனை பேர் குருடையும் ஜப்பானி முடமே இருக்கிறேன். நீ நல்ல கட்ட வேண்டிய மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கிறிய, கர்த்தருடைய கிருபை அல்லவா, கைத்தட்டி கர்த்தருக்கு இதை விட உனக்கு என்ன செய்யணும்? ஒருவேளை செரிக்கிறப்ப சாப்பாடுறப்பெல்லாம் செரிக்கிறதுக்கு ஊசி ஓடணும்னா உன் நிலைமை என்னவா இருக்கு யோசித்து பாரு. எத்தனை பேர் தெரியுமா வாய் வழியா சாப்பிட முடியாம ஓட்ட உள்ள சாப்பாடு அனுப்புறாங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு ஓட்ட போட்டிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் ஐசி வார்டில் மாச கணக்காக படுத்திருக்காங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு மரணத்தினுடைய நாள் குறிச்சிட்டாங்க தெரியுமா? எத்தனை பேருடைய வாழ்க்கையில எத்தனையோ அவயங்கள் இல்லாமல் போச்சு தெரியுமா? கிட்னி 2 கிட்னி ஃபெயிலியர் இருக்காங்க தெரியுமா? லங்ஸ் ஃபெயிலியர் இருக்காங்க தெரியுமா? டியூமரோட எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? மண்டையில கட்டி, இன்னும் உடம்புல ஒவ்வொரு உறுப்புகள்ல கட்டி, கேன்சர் கட்டிகள், உடம்புல ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் பாடியிலையும் கேன்சர் கட்டிகளோடு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் நரம்பு கட்டாயி இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் சுயநினைவு இல்லாமல் ஹோமோஸ்டேஜில் இருக்காங்க தெரியுமா? ஆனா ஒரு குறைவு இல்லாமல் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். கைத்தட்டுக்காரு. இதை விட உனக்கு அவர் நல்லவர் என்பதற்கு வேற அடையாளம் என்ன? நீ நிற்கிறது கிருபை, நடக்கிறது கிருபை. அவர் நல்லவராக இருக்கனால தான் நீ நிற்கிற, நீ நல்லவராக இருக்கனால தான் நீ உணவு உட்கொள்ற, அவர் நல்லவராக இருக்கனால தான் நீ சாப்பிட்ற, அவர் நல்லவராக இருக்கனால நீ தூங்குற, நீ நல்லவராக அவர் இருக்கிறனால தான் அவர் உனக்கு நன்மை செய்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தர். அதனால தான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் நல்லவர், என்னை துரத்துனாலும் சரி, நான் வேஷம் மாறினாலும் சரி, எனக்கு எத்தனை ஆபத்துன்னு, எங்கள் அப்பா என்னை கைவிட்டாலும் சரி, எங்கள் அம்மா என்னை கைவிட்டாலும் சரி, என் அண்ணன் தம்பிலாம் என்னை கேவலமாக பேசினாலும் சரி, என்னை புறக்கணிச்சாலும் சரி, ஆனால் என் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர். கைத்தட்டி கர்த்தர். அதை தான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசிச்சுட்டேன்பா. இந்த வசனத்தை படிக்கிற நீ ருசித்து பாரு, வாயில படிக்காத, ருசித்து சொல்லு. அந்த வயசானவர் சொன்னார் இல்லையா, சாப்பிட்டு பார்த்தவருக்கு தான் ருசி தெரியும்னு, அது மாதிரி கர்த்தர் நல்லவர் என்பதை உன் வாழ்க்கையில ருசித்து பாரு. இன்னைக்கு வெறும் வார்த்தையில நீ இது லோகாஸ், நீ ரேமாவா கொண்டு வரணும். இதுல இருக்கிறதெல்லாம் எழுதப்பட்ட வார்த்தை, அது உன் வாழ்க்கையில அபியாசப்படுத்தி ஒரிஜினலா நீ மாத்தணும். அப்ப நீ என்ன பண்ணணும்? அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ததை நீ சொல்லணும். நான் அன்னைக்கு போய்கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை பாதுகாத்தார், நான் உட்கார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை பாதுகாத்தார், கர்த்தர் என் கூட பேசினார், கர்த்தர் எனக்கு இதை செய்தார், அவர் நல்லவர் என்பதை நீ சொல்லும்படி உன் வாழ்க்கையில நல்லவர் என்பதை நீ கண்டுபிடி தேவனுடைய பிள்ளைகளே. அதைத்தான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து. பக்கத்துல சொல்லுங்க, பாருங்க சிஸ்டர், நீங்க பார்க்காம யாரு பார்க்கறது? வேதத்துல இருக்கு ரைட்டு தான், ஆனா நீ பார்க்கணுமே. நல்லவர் என்பதை நீ பார்க்கணுமே, வல்லவர் என்பதை நீ பார்க்கணுமே, அற்புதர் என்பதை நீ பார்க்கணுமே, அதிசயமானவர் என்பதை நீ பார்க்கணுமே. சொல்றதை கேட்கறது வேறங்க, அது கேள்வி புலன். ஆனா உன் வாழ்க்கையில நல்லவர் என்பதை நீ சொல்லணும். இப்போ தாவீது சொல்றாரு இல்லையா, எங்க அப்பா கைவிட்டுட்டாரு, எங்க அம்மா கைவிட்டுட்டாங்க, அண்ணன் தம்பி கைவிட்டுட்டாங்க, அவர் நல்லவராக இருந்ததுனால தாங்க எனக்கு பழி விருந்துக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, அவர் நல்லவராக இருந்ததுனால தாங்க அரண்மனைக்குள்ள நான் போனேன், அவர் நல்லவராக இருந்ததுனால தாங்க யுத்த களத்துக்குள்ள போனேன், அவர் நல்லவராக இருந்ததுனால தாங்க சிங்கம் என்னை சேதப்படுத்த முடியல, அவர் நல்லவராக இருந்ததுனால தான் கரடி என்னை சேதப்படுத்த முடியல, அவர் நல்லவராக இருந்ததுனால தான் கோலியாத்தால் என்னை மேற்கொள்ள முடியல, அவர் நல்லவராக இருந்ததுனால தான் என் மனைவியுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணி அவங்க அப்பா என்னை கொல்ல நினைச்ச பொழுதும் அவள் மூலியமா என்னை பாதுகாத்தாரு. கர்த்தர் நல்லவராய் இருந்ததுனால தான் நான் தப்பித்து ஓட கர்த்தர் கிருபை பாராட்டினாரு. 2 முறை என்னை துரத்தி அவன் வேட்டையாடின வந்த பொழுதும் அவனுடைய கைகளுக்கு கர்த்தர் என்னை விலக்கி பாதுகாத்தாரு. அவர் நல்லவராய் இருந்ததுனால தான் என்னை பாதுகாத்தாரு என்று சொல்லித்தான் அவன் இந்த பாட்டை எழுதுறான். கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்திருக்கிறேன். இன்னும் பாருங்க, அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் களவாடி கொண்டு போயிடுவாங்க, ஆனால் அவன் ஜெபம் பண்ணி போய் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருவான், ஒன்றும் விடாமல் அவனை திருப்பிட்டு வந்துடுவான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் அவர் எப்படி நல்லவர்? உனக்கு ஆசாரிய பட்டம் கொடுத்திருக்கிறார், உனக்கு லேவிய பட்டம் கொடுத்திருக்கிறார், உனக்கு ராஜா என்கிற பட்டம் கொடுத்திருக்கிறார். நீ எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் இங்கே உட்காரவே முடியாதுங்க, அபிஷேகத்துக்கு நம்ம சொந்தக்காரங்களாவே இருந்திருக்க முடியாதுங்க. இன்னைக்கு நீ அந்நிய பாஷையே பழைய ஏற்பாட்டு காலத்துல நீ பேசியிருக்க முடியாது, அதெல்லாம் விசேஷத்தை கிருபை பெற்றவங்களுக்கு தான் இருக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் தேவனுடைய ஆவியை கொடுத்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு அவரை அப்பான்னு உரிமையா கூப்பிடுறே பாருங்க. எத்தனை பேருக்கு தெரியுமா இந்த மாதிரி ஜெபிக்க தெரியல? எத்தனை பேருக்கு தெரியுமா வசனம் தெரியல? எத்தனை பேருக்கு தெரியுமா தேவனுடைய கிருபையை சுதந்திரிக்க தெரியாம எத்தனை பேர் கண் குருடர்களாய் செவிடர்களாய் இருக்கிறாங்க? ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கு இவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை ருசிக்கிறோம்னா அவர் நம்ம வாழ்க்கையில நல்லவரா இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்து உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது? எபேசியர் 2 அதிகாரம் 6வது வசனம்.
இந்த ரட்சிப்பை பற்றி கேட்குறோம் இல்லையா? நம்மளும் சொல்கிறோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோங்க. இந்த ரட்சிப்பு என்னன்னு வேதம் சொல்லுது பாருங்க. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாமா? ரீபாலா ராபாஷ். அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் முன்குறித்திருக்கிறார். அவருடைய எத்தனாவது வசனம் வாசிக்கிற? 2ஆம் அதிகாரம் 6வது வசனம்யா. 8வது வசனம் வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். 8வது வசனம்யா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால். பக்கத்தில் சொல்லுங்க, ரட்சிப்பு என்னைக்குமே மனுஷனால முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் எடுங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். இந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து காண்பித்துட்டு நான் இங்கே வந்துடுறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசிப்பா, எல்லாரும் வாசிங்க. மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சித்துருவாயோ? நம்ம சொல்றது, நான் ரட்சிப்புக்குள்ள நடத்திடுவேங்க, நான் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துடுவேங்க, நான் போனால் 10 பேர் ரட்சிக்கப்பட்டுருவாங்கங்க, நான் சொன்ன ரட்சிப்பு தானா வந்துருங்க. கேட்குறாரு கொரிந்தி சபைக்கு, மனைவியானவளே உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ? உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ? உனக்கு எப்படி தெரியும்? தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலும் இப்படியே திட்டமனு. அப்ப ரட்சிப்புங்கிறது ஒருத்தர் சொல்லி வராது, அது தேவனுடைய ஈவு. கைதட்டி கர்த்தருங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் தான் மனக்கண்ணை திறக்கணும், கர்த்தர் தான் இதயத்தை திறக்கணும், கர்த்தர் தான் உணவை தொடணும், உணர்வை தொடணும், கர்த்தர் தான் ஆவியை புதுப்பிக்கணும். லீதியாளுடைய ஆவியை கர்த்தர் என்ன சொன்ன? ஈதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தாராம். அப்ப திறக்கிறவர் யாருங்க? கர்த்தர். அப்ப நம்ம யாரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்திட முடியாது. நம்ம சொல்லலாம், ஆனா கிரியை செய்கிறவர் கர்த்தர். அந்த இடத்துல ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறவர் கர்த்தர். அந்த ஆத்மாவுடைய உணர்வை தட்டுகிறவர் கர்த்தர். அந்த ஆத்மாக்குள்ளுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறவர் கர்த்தர். அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் கிரி செஞ்சனாலதான் இங்க வந்திருக்கிறோம். கைத்தட்டி கர்த்தருக்கு நான். யாருக்காக வரலங்க. நம்மளாம் நினைச்சுக்கிறது, ஏன்னா அண்ணனுக்காக போயிருக்கிறோம் அப்படி யாரும் நினைக்க கூடாது. கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாருன்னா அவர் நம்ம இதயத்தை, ஸ்தேவான் இதயத்தை யார் திறந்தா? அவர் எந்த மார்க்கத்திலே பிறந்தவர், ஆனால் கர்த்தர் கொண்டு வந்து பேர் கொடுத்து உட்கார வச்சு. கைத்தட்டி கர்த்தருங்க. இங்கே பாருங்க, சீனிய மேலே உட்கார பண்ணியிருக்கிறாரு, அருமையான வெள்ளி மேலையை உட்கார பண்ணியிருக்கிறாருன்னா மனுஷனால் இவங்கெல்லாம் வரலங்க, கர்த்தர் கூட்டி வந்திருக்காரு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எங்கேயோ இருந்தோம், ஆனால் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்கு இல்லையா? இந்த எஸ்தர் பாப்பாலாம் இருக்கு பாருங்க, எங்கேயோ பிறந்து எங்கேயோ கட்டி கொடுத்து பாப்பாவை கொண்டு வந்து கர்த்தர் இங்கே உட்கார பண்ணியிருக்காரு. கை தட்டுங்க. அந்த பாப்பாவா வரல, கர்த்தர் இந்த கால சூழ்நிலையை உருவாக்கி இந்த இடத்துல கொண்டு வந்து அந்த மகளை இந்த இடத்துல உட்கார பண்ணி அவங்க பிள்ளைகளும் வார்த்தைகளை கேட்க கர்த்தர் தயவு பாராட்டி இருக்கிறார். கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அப்ப சொல்லுங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது, அப்பா என்று கூப்பிடுவது கர்த்தருடையது, அபிஷேகம் கர்த்தருடையது, ராஜாக்கள் அதிகாரம் கர்த்தருடையது, லேவியருடைய ஆசாரியருடைய அதிகாரம் கர்த்தருடையது, சிநேகிதர் என்கிற பட்டம் கர்த்தருடையது. இது எல்லாம் கர்த்தர் நமக்கு இலவசமாய் கொடுத்ததுனால எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவர் யார் தெரியுமா? நமக்கு நல்லவர், 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 நல்லவர். நீங்க ஒண்ணுமே சொல்ல வேணாம், அவர் நல்லவர்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. உன் வீடு முழுவதும் தேவனுடைய மகிமையினால் நிரம்பும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சொல்றேன். நீங்க போய் வீட்டுக்குள்ள உட்காந்து தனிமையில உட்காந்து அவரை பார்த்து சொல்லுங்க, நல்லவரே, நல்லவரே, நல்லவரேன்னு சொல்லுங்க. எப்படி நீ கூப்பிடுறியோ அப்படிதான் அவர் வருவார். வல்லவரேன்னு கூப்பிட்டா அவர் வல்லவரா வருவார். அற்புதரேன்னு கூப்பிட்டா அற்புதர்னு வருவார். அதிசயமானவர்னு கூப்பிட்டா அதிசயமானவராய் வருவார். மகத்துவமானவர்னு கூப்பிட்டா மகத்துவமானவரா வருவார். மகிமையின் தேவனாய் நீ கூப்பிட்டா மகிமை. நீ அவருக்கு 1 கோடி நாமம் இருக்கு. நீ எந்த நாமத்தை சொல்றியோ அந்த நாமத்தின்படி உனக்கு அவர் கிரியை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இப்போ ஒரு பெரிய கடைக்காரர் இருக்கிறாரு. இங்கே இருக்கிற கடைக்கார பிள்ளைகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கடையில் எல்லா பொருளுமே இருக்கும். ஒரே நபர் தான் கடையில் இருப்பார். அவங்கள்ட்ட போய் பருப்பு கேட்டால் பருப்பு கொடுப்பாங்க, சர்க்கரை கேட்டால் சர்க்கரை கொடுப்பாங்க, அல்லது பிஸ்கட் கேட்டால் பிஸ்கட் கொடுப்பாங்க, அல்லது வேற ஏதாவது ஒரு பொருள், அங்கே இருக்கக்கூடிய பொருள், அரிசி கேட்டால் அரிசி கொடுப்பாங்க. நம்ம எதை கேட்குறோமோ அதை கொடுப்பாங்க இல்லையா? அப்போ இயேசுங்கிறவர் ஒரு பெரிய பண்டகசாலைக்கு சொந்தக்காரர். நீ அவரை போய் என்ன முறையில் அணுகிறியோ
அந்த முறையில் அவர் உனக்கு கொடுக்க அவர் வல்லமையில் அவர் இருக்கார். கைதட்டி. அப்போ நீ போய் என்ன பண்ண, இன்னைக்கு எனக்கு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரேன்னு நீ அற்புதராக பாரு. இன்னைக்கு அதிசயம் நடக்கணும்னா அதிசயரா பாடு. இன்னைக்கு மகிமையுள்ள தேவனாய் வெளிப்படணும்னா மகிமையுள்ளவரா பாரு. நான் நைட்டு உட்காந்து எப்படி கேட்டேன், 3 வார்த்தை வேணும் ஆண்டவரே, எனக்குன்னு நான் கேட்கல, என் ஜனத்திற்கு நான் கேட்குறேன், எனக்கு வார்த்தை கிடைக்கணும். வேற ஒன்றும் வெள்ளி பொண்ணெல்லாம் நான் எனக்குன்னு எதுவுமே கேட்கல. வார்த்தை 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 வார்த்தை, அவ்வளோதான். அழகழகழகா பேசினார், லெட்டாக காட்டினார். பாரு, இந்த பாரு, நீ கேட்டது இதுதானே, நீ உனக்கு கேட்கல, என் ஜனத்துக்கு தானே கேட்குற, என் பிள்ளைகளுக்கு தானே கேட்குற, இந்தா நீ கேட்கறத தர்றேன்னு சொல்லி அழகா உட்காந்து எழுதுனதை பாருங்க. பக்கம் பக்கமாக ஆண்டவர் வசனத்தை கொடுத்தாரு, எழுதிட்டு நான் முடியாந்துட்டேன். ஏன்னா நம்ம நியாயமானதை கேட்டா அவர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அப்ப இன்னைக்கு சொல்லுங்க, என் தேவன் வல்லவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் அற்புதர், நல்லவர் 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 நல்லவர்னு சொல்லுங்க. தாவீதுக்கு நல்லவர்னா, தாவீது தள்ளப்பட்டவனுக்கு நல்லவர்னா, புறக்கணிக்கப்பட்டவனுக்கு நல்லவர்னா, அண்ணன் தம்பி மதிக்காதவனுக்கு அவர் நல்லவர்னா, உனக்கும் எனக்கும் எவர் நல்லவர்? கைத்தட்டுங்க பார்க்கலாம். நமக்கு அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறாங்க, தம்பி இருக்காங்க. நீ ஒன்றும் ஆடு மேய்க்கலை, நீ ஒன்றும் மாடு மேய்க்கலை, நீ குழியில் படுத்திருக்கல, நீ நல்ல வீட்டில் தானே இருக்கிற, உன்னை எல்லாரும் அரவணைக்கிறாங்கல்ல. அவனுக்கெல்லாம் இல்லாத சிலாக்கியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறாருங்க. கைத்தட்டுங்க. எனக்கு கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு யார் துரத்தி விட்டாங்க? மீகால் கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு துரத்தி விட்டுட்டான். உன்னை கொல்ல போறாங்க, ஓடிடுன்னு சொல்லி அவன் கல்யாணம் முடிச்ச கையோட ஓடுறேன், உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு. இவளுக்காக 200 பேர்த்த கொன்று கடைசியில் ஏன் உயிர் போதேன்னு சொல்லி கட்டின கையோட விட்டுட்டு ஓடுறேன். ஆனா ஓடுறப்ப சொல்றேன், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தாவீது அவன் சவுல் விரட்டி விரட்டி வேட்டையாடுறான், அவனை கொன்னு போடுறதுக்கு தீர்மானிக்கிறான். காரணம், அவன் கையில எத்தனையோ நன்மையை சவுல் பெற்றுக்கிட்டு அவனை விரட்டி விரட்டி வேட்டையாடுறான். ஆனா அவன் சொல்றான், கர்த்தர் எனக்கு நல்லவர், கர்த்தர் எனக்கு நல்லவர். புரியுதா? நீயும் எல்லா தீமையிலும் நல்லவர்னு சொல்லு, எல்லா வேதனையிலும் நல்லவர்னு சொல்லு, எல்லா தரித்திரத்திலும் நல்லவர்னு சொல்லு, எல்லா போராட்டத்திலும் அவர் நல்லவர்னு சொல்லு. நீ நல்லவர்னு சொல்ல 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 எல்லை முழுவதும் தேவனுடைய மகிமையினால் நிரம்பும். சொல்லுங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது, அபிஷேகம் கர்த்தருடையது, அப்பான்னு கூப்பிடுறது கர்த்தருடையது. இது எல்லாம் கர்த்தர் நல்லவராக இருக்க போய் உனக்கு நன்மை செய்திருக்கிறார். கடைசியில் ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எபேசியர் 1:7 வாசிக்கலாம், கொலோசியர் 1:14 வாசிக்கலாம். கடைசி வசனம் எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி, அதே அதிகாரத்தில் எபேசியர்ல 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே, நல்லா சொல்லுங்க, பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கு. பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கு. கை தட்டுங்க பார்க்கலாம். நம்ம பாவமெல்லாம் இயேசுப்பாவுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்குங்க. சர்வ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுது, யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சோ, யாருடைய பாவங்கள் மூடப்பட்டுச்சோ அவர்கள் பாக்கியவான்கள். இந்த உலகத்தில் எல்லா பேரும் பாவம் செஞ்சு பாவத்தை சுமந்துக்கிட்டே இருக்காங்க. அது எங்கே போய் கழுவுறதுன்னு தெரியலங்க. நல்லா புரியுதா நான் சொல்கிறத? நான் லைவில் இருக்கேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் எங்கே போய் பாவத்தை இறக்கி வைக்கிறதுன்னு தெரியல, எங்கே போய் பாவத்தை கழுவுறதுன்னு தெரியல, எங்கே போய் பாவத்தை விட்டுறதுன்னு தெரியல. அந்த பாவத்திற்கான விமோச்சனம் என்னதுன்னு தெரியாமல் மக்கள் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஏசப்பா அதனுடைய ரத்தம் தான் சகல பாவங்களே நீக்கு. எவ்வளோ பெரிய பாவமானாலும், எவ்வளோ பெரிய அக்கிரமமானாலும், எவ்வளோ பெரிய அநியாயமானாலும், மனுஷன் செஞ்ச அத்தனை பாவத்துக்கு ஒரே ஒரு பிராயச்சித்தம், ஒரே ஒரு பிராயச்சித்தம் இந்த உலகத்தில் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ ஏசப்பா நல்லவரை. நம்ம செஞ்ச பாவமெல்லாம் எத்தனைங்க? நீங்க யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில எத்தனை முறை பாவம் செஞ்சிருக்கிறோம். இன்ன வரையும் நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் வந்துகிட்டு தாங்க இருக்கு. ஆனா எல்லா பாவத்தையும் கழுவி 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 நம்மளை சுத்திகரித்து நம்மளை அவருடைய வருகைக்கு கரை திரை பிழை மாசு மறு குற்றமற்றவர்களாக அவர் நம்மை நிறுத்தியிருக்கிறாரே. அவர் நல்லவரா? நல்லவரா? நல்லவர் இல்லையா? சொல்லுங்க. ஏசுப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் நல்லவராக இருக்கனால தான் அவருடைய ரத்தத்தினால நம்முடைய எல்லாத்தையும் கழுவிட்டார். உன் பாவம் எல்லாம் புரட்டி போட்டுட்டாரு. உன் பாவத்தை எல்லாம் ஆழ்கடல்ல போட்டாருங்க. உன் பாவத்தை எல்லாம் உன்னை விட்டு கிழக்குக்கு மேற்குக்கும் உள்ள தூரமாய் பிரிச்சுட்டாருங்க. பழைய சுபாவத்தை எல்லாம் உன்னை விட்டு பிடுங்கிட்டாருங்க. உனக்கு பழைய வாழ்க்கையில் எவ்வளோ கோபம் வரும், எவ்வளோ டென்ஷன் படுவேன், எவ்வளோ உன்னோட மூர்க்கத்தனம் இருந்துச்சு, உன் பழைய வாழ்க்கையினுடைய நிலைமையை உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பார். ஒரு அருமையான தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு அழகான ஸ்க்ரீனில் முன்னாடி தன்னுடைய ஒரு பெரிய படம் தெரிஞ்சிச்சு. அவர் பார்த்தா, அவர் சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு சம்பவத்தை பார்க்குறாரு. பார்க்குறப்ப சொல்கிறார், இல்லை நான் தானே, ஐயோ நான் தானே, இது என்ன என்னது மாதிரியே இருக்கே, நான் தானே இப்படி செஞ்சேன், நான் தானே இப்படி செஞ்சேன், ஐயோ என்னை மாதிரியே இருக்கே. ஒவ்வொன்றா அவரே சொல்லிக்கிட்டே இருக்காரு. கடைசியில் பார்த்தா அவர் தான்.
அவர் செஞ்ச பாவமெல்லாம் முன்னாடி வருது, அவர் செஞ்ச அக்கிரமமெல்லாம் முன்னாடி வருது, அவர் செஞ்ச காரியமெல்லாம் முன்னாடி வந்துச்சு. அவருக்கு நெஞ்சா குத்துனாராம். ஐயோ, நான் எவ்வளோ மோசமாக இருந்திருக்கிறேன், எப்படிலாம் இருந்திருக்கேன், இப்படி கர்த்தருக்கு முன்னாடி எல்லாம் பட்டப்பகலாக காண்பிக்கிறாரு. அப்போ சொன்னாரா கர்த்தர், இவ்வளவு அக்கிரமமாக செஞ்ச ஒன்றை தான் நான் இன்னைக்கு கழுவி உன் பாவத்துக்கெல்லாம் என்னுடைய ரத்தத்தை சிந்தி உன்னை நீதிமானாய் மாற்றிக்கினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். இன்னைக்கு ரட்சிப்பு யாருடையதுங்க? பாவ மன்னிப்பு யாருடையதுங்க? அப்பான்னு கூப்பிட்றது யாருடையதுங்க? ராஜாக்கள் என்கிற ஸ்தானம் யாருடையதுங்க? லேவியர் ஆசாரியனுங்கிற ஸ்தானம் யாருடையதுங்க? சிநேகிதர் என்கிற ஸ்தானம் யாருடையதுங்க? இன்னைக்கு சர்வ வல்லமையுள்ளவருக்கு நீ சிநேகிதனா இருக்கிறேன்னா இது எல்லாமே அவர் நல்லவராக இருக்க போய் தான். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாமா? ரீபா ரபா